ஓகே, ப்ரேயர் பண்ணலாம். அன்பின் பரலோக தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த அருமையான ஒரு நல்ல இரவு வேளை நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி. இம்மட்டும் எங்களோடு கூட இருந்து நீங்க வழி நடத்தினீங்கப்பா. சமாதானத்தின் தேவனாய் ஆண்டவரே, இரக்கத்தின் தேவனாய், கிருபையின் தேவனாய் கூட இருந்து எங்களுடைய எல்லா காரியங்களிலும் கர்த்தர் ஆண்டவரே அப்பா, உம்முடைய அதிசயங்களை நீர் விளங்க செய்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா, நீங்க அப்பாயின் பண்ண ஆண்டவரே இந்த டைம் ஆஃப் கேதரிங்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்முடைய நிறைவான பரிசுத்த பிரசன்னம் ஆண்டவரே எங்களை ஆளுகை செய்யும்படியாய் உம்மை வரவேற்கிறோம் ராஜா. ஆவியானவர் தாமே எங்களோடு இடைப்படுங்கப்பா. இதுல பேசுகிற டிஸ்கஸ் பண்ணுகிற ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தருடைய ஜீவன் வெளிப்படட்டும் ராஜா. எங்களோட ஆண்டவரே அது எங்களுக்கு பிரயோஜனமா இருக்க ஆண்டவரே, எங்களுடைய இருதயங்களை மாற்றுவதற்கு ஏதுவானதாய் ஆண்டவரே கர்த்தர் அப்பா எங்களோடு நீங்க பேசுங்க. ஒவ்வொரு வார்த்தையிலும் உடைய வல்லமையும் உடைய ஞானமும் ஆண்டவரே அப்பா இடைபடும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. வருகிற ஒவ்வொருவரையும் இந்த குரூப்ல ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆண்டவரே நீங்க சந்திங்க, பேசுங்க, ஆசீர்வதிங்கப்பா. உடைய கருத்துல முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. ஸோ நம்ம இன்னைக்கு இவ்வளோ செஷனுக்கு போகலாம். ஜஸ்ட் கிவ் மீ a second, நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருந்தபடி டுடே பிளானிங் டு டூ திஸ். சின்ன ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்குறேன். அண்ட் இன்னைக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண ஹோல் டீச்சிங்கை பார்த்தீங்கன்னா இட் இஸ் அபவுட் சம் 20 slides. ஸோ எல்லா ஸ்லைட்ஸ் என்னால் கோ த்ரூ பண்ணுறதுக்கு இன்னைக்கு டைம் இருக்காது. ஸோ வாட் ஐம் பிளானிங் டு டூ இஸ் there are few things that I've already discussed in the previous group, Thursday groupல நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ Thursday groupல ஷேர் பண்ணதை நான் ஸ்கிப் பண்ணுறேன். ஸோ I'll take whatever is not covered in Thursday group. பட் ஆனால் ஓவரால் வியூ கொடுக்குறேன் how we are approaching this அப்படிங்கிறத. தென் Thursday குரூப்போடைய ரெக்கார்டிங் we'll post it after Sunday group. நீங்கள் அதுலேருந்து you can just connect, ஓகேவா? ஸோ just please bear with us on that. So in the whole thing, there's a bit of a shift that's happening to us personally in the spiritual sense. So adin adipadaila I'm making small kind of modifications in the way we have been doing courses. Okay, enna appadina when we started doing this course beginning of this year, என்னோட intent is more towards having in my in-person conversations. Okay, I was not actually preparing for group-based conversations. இந்த மாதிரி ரெக்கார்டிங்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணல. ஏன்னா discipleship is all about equipping a person, individual person. So spending time with a person, equipping them, understanding their background, அவங்களுக்கு புரிஞ்சு பண்ணணுங்கிறத நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்போ நான் இந்த லாஸ்ட் இயர் இந்த டைம்லாம் என்னோட சர்ச் யூத் சிலர் என்னோட இதில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அவங்க கிட்டலாம் நான் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது நான் என்ன சொல்லுவேன்னா, ஐம் ஸோ தேங்க்ஃபுல் டு காட் பிகாஸ் 2018 என்னுடைய வாழ்க்கையில இருந்த அந்த ஒரு எம்டினஸ்லேருந்து ஆண்டவர் எடுத்துட்டு வரும்போது 2019 வாஸ் அ ஃப்ரூட்ஃபுல் இயர். அண்ட் ஐ சி ஹோம் கிரவுண்டில் நம்ம எப்படி டிபிக்கல் ஸ்போர்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல ஹோம் கிரவுண்டில் we are able to perform well. Okay, me individually and then collective or சின்ன ஒரு youth group we can we did something more what we used to do before. ஸோ அப்போ நான் என்ன சொன்னேன்னா, ஹோம் கிரவுண்டில் நம்மளுடைய எக்ஸ்பர்டைஸ் வச்சு நம்மளுடைய சக்ஸஸ் வச்சு we don't want to live a life. அதனால ஃபாரின் கிரவுண்டில் நம்ம எப்படி இருக்கிறோங்கிறத we need to test ourselves அப்படின்னு சொல்லி எனக்குள்ளால தோணுது. ஸோ I'm gonna do something online அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ என்னுடைய தாட் அப்படி இருந்தது. ஐ வாண்ட் டு சேலஞ்ச் மை செல்ஃப் டு சி ஐ எம் ரியலி ப்ரிப்பேர்ட் டு டாக் டு சம்மன் ஹூம் ஐ டோன்ட் நோ. லைக் இப்போ நீங்களாம் இருக்கீங்க, ரைட்? தென் லாங் ஸ்டோரி ஷார்ட், என்னோட எக்ஸ்பெக்டேஷன் சம்திங் லைக் திஸ் இருந்துச்சு. ஒரு 90% ஆஃப் பீப்புள் ஹோம் கிரவுண்ட், விச் மீன்ஸ் என்னுடைய சர்ச் பீப்புள் தெரிஞ்சவங்க, ஒரு 10% வெளியில் இருக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துச்சு எனக்கு. பட் த வே காட் பிளஸ் மீ இஸ் கம்ப்ளீட்லி ஆப்போசிட். ஒரு 10% is from the church now, but more than 90% is from the outside. Okay, so அதில் ஆண்டவர் வந்து இப்படி நடத்திட்டு வரும் பொழுது then I felt there are more people coming in, there are more people who are thirst for God. Really, it's not about learning biblical stuff.
நீங்க ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பிப்ளிக்கல் சத்தியங்களை தெரிஞ்சுக்கொள்றதுக்கு there are so many avenues there, starting from your church to ஆன்லைன் சோஷியல் மீடியா எல்லாத்துலயுமே இருக்கு. ஓகே, பட் ஆனால் லைஃப் ஷேர் பண்ற மீடியம்ஸ் ஆர் வெரி லெஸ், எஸ்பெஷலி இன் த கான்டெக்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, இந்தியாவில் வந்து ரொம்ப கம்மி, ஒரு சிலர் தான் அதை பண்றாங்க. ஸோ வி ஃபெல்ட் திஸ் இஸ் ரெக்வயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு போகும்பொழுது என்னுடைய டைம் பெர்ஸ்பெக்டிவ்ல தெர் வாஸ் சம்திங் சேலஞ்சிங். ஏன்னா ஒருத்தர் கொடுக்குற பிப்ளிக்கல் டீச்சிங் நான் அப்படியே திரும்ப இன்னொருத்தர் கொடுக்குற மாதிரி இருக்கு. ரைட், ஸோ ஐம் ரிப்பீட்டிங் மை செல்ஃப் சேம் திங் அகெயின் அண்ட் அகெயின். டைம் வைஸ் சேலஞ்சஸ் இருக்கு, இந்தியா யூஎஸ் கனெக்ட் ஆகுது எல்லாம் பார்க்கும்போது ஐ ஃபீல் ரெக்கார்டிங் இஸ் எசென்ஷியல். ஸோ ஒன்ஸ் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்னா ஐ நோ லைக் திஸ் இஸ் த பாத் தட் ஐ ஹேவ், திஸ் இஸ் அ வே வி ஆர் ஆர்கனைசிங் த என்டையர் கோர்ஸ். ஸோ ஒரு பேட்ச்க்கு நம்ம பண்ணிட்டோம்னா சேம் பேட்ச்க்கு ரிப்பீட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஐ டோன்ட் ஹேவ் டு வெர்பலி ரிப்பீட் இட், லேர்னிங்க்கு கண்டென்ட் இருக்கு. அண்ட் தென் ஐ கேன் ஹேவ் தீஸ் ஜூம் செஷன்ஸ். ஓகே, இந்த ஜூம் செஷன்ஸ்ல ஒரு இன்டராக்ஷன் பேசிஸ்ல ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு காரியம் இருந்துச்சு. ஸோ அதில் ஓகே, யார் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ, குரூப் டிஸ்கஷன்ஸில் யார் நல்லா வர்றாங்களோ அவங்கள வந்து பர்சனலாக கனெக்ட் பண்ணணும். பிகாஸ் தெர் ஆர் சம் டீப் ப்ரேயர்ஸ் தட் ஐ ஹவ் ப்ரேட் அண்ட் தெர் இஸ் அ டீப் கிரை இன்சைட் ஆஃப் மீ when it comes to the kingdom of God. ஓகே, ஆண்டோடைய ராஜ்யத்தை குறித்து, ஆண்டோடைய ராஜ்யம் எப்படி கட்டப்படணும்னு சொல்லி நான் என்னுடைய வாழ்க்கையில நான் லேர்ன் பண்ண விஷயம் அண்ட் அகெயின் வாட் காட் ஹஸ் பீன் ஸ்பீக்கிங் இன் மை ஹார்ட், அதை வந்து எடுத்துட்டு வரணுங்கிறதுல வந்து ஐ ஹேட் அ டீப் கிரை, ஐ ஸ்டில் ஹேவ் இட். ஓகே, ஸோ நான் அதில் ட்ராவல் பண்ணனால அதில் ஐ ஹேவ் சர்டன் திங்ஸ், அதில் வந்து ரியலி ஹேவ் ஃபெய்த் தட் இட் கேன் பி மேட் பாசிபிள். பட் ஆஸ் லாங் ஐ நோ ஐ எம் கிவிங் மை டைம் என்னோட சைடில். அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்க தே ஆல்சோ வேல்யூ த ரிலேஷன்ஷிப் தட் வி ஆர் பில்டிங். தே ஆர் ஏபிள் டு எஸ்டாப்ளிஷ் ட்ரஸ்ட் வித் அஸ் அண்ட் கிவிங் ஆக்சஸ் டு தேர் லைஃப் அப்படின்னு போகும்போது லைக் யூனோ இட் கேன் பி மேட் பாசிபிள். பட் ஆனால் இப்போ நமக்கு இருக்க டிபிக்கல் சர்ச் செட்டப்பில், லைஃப் செட்டப்பில் வந்து இட் இஸ் இம்பாசிபிள். பிகாஸ் சர்ச் செட்டப் ஹேஸ் டிஃப்ரெண்ட் வே ஆஃப் டூயிங் திங்ஸ் விச் இஸ் குட் இன் இட் ஹெல்ப்ஸ் அஸ் ஃபார் த இண்டிவிஜுவல் சோல். பட் கிங்டம் ஆஃப் காட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு இட் இஸ் நாட் ஹெல்பிங் மச். ஓகே, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பர்சனல் லைஃப்னு சொல்லும்போது சேலஞ்சஸ் ஆர் தேர். ஓகே, இப்போ எஸ்பெஷலி யூத்து குறித்து நான் பார்க்கும்போது எப்படி ஜாப் போகிறது, என்ன கரியர் போகிறது, நிறைய டிஃப்ரெண்ட் பாத்வேஸ் இருக்குது. சில நேரத்தில் யூத்துக்கிட்ட பேசும்போது நான் பார்ப்பேன் அவங்களுடைய என்ன சொல்கிறது, ஹை ஸ்கூல் முடிச்சுட்டு அவங்க எடுத்த டிகிரி ஒன்றா இருக்கும், அதுக்கப்புறம் கரண்ட்டாக இன்னொரு டிகிரி மாதிரி இருப்பாங்க. ரெண்டுக்கும் கம்ப்ளீட்டாக வேரியட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, ஐம் ஸ்பெண்டிங் டைம் வித் சம் யூத் ஹூ ஹேவ் 3 degrees. ஓகே, 3 டிகிரி இருக்கு, 3 டிகிரி இருந்தும் நல்ல வேலை இல்லை. ஸோ அதனால அவங்களுக்கு வர ஸ்ட்ரெஸ் அண்ட் ஃபியர் ஆஃப் லைஃப். ஓகே, ஸோ அதெல்லாம் இருக்குது. சிலருக்கு படிக்கிறதுக்கு வசதி இல்லை, அதுவும் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் ஆல் ப்ராக்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ். இது வந்து சும்மா வந்து நம்ம ஆண்டவர் எல்லாம் பார்த்துக்கொள்வாங்க அப்படின்னு சொல்லி விசுவாச வார்த்தைகள் சொல்றதுனால நடக்க போற காரியமே இல்லை. ஓகே, ஆண்டோடைய வார்த்தை உண்மைதான். ஆனால் அந்த வார்த்தையை எப்படி செயல்படுத்தணும்னு சொல்லி கொடுக்கறதுக்கு கூட டெய்லி டிராவல் பண்ற பீப்புள் இருக்கணும், எஸ்பெஷலி ஃபார் யங் ஜென்ரேஷன் அட் திஸ் ஸ்டேஜ். That I have learned it from US. யூஎஸ்ல வந்து நான் பார்க்குறேன் யூத் பாஸ்டர்ஸாக இருக்கிறவங்க they are not coming for youth meetings. Youth meetings are the last thing that they do. பட் ஆனால் அவங்களோட அவங்க லைஃப்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், விச் மீன்ஸ் தே டேக் தம் ஃபார் ட்ரிப்ஸ் கூட்டிட்டு போனாலும் அவங்கள அதை எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ என்ஜாய் பண்ண வைக்கிறாங்க. அதில் ரிஸ்க் இருக்கு, அவங்களுக்கு தெரியும். பொதுவாக யங்ஸ்டர்ஸை கூட்டிட்டு போனால் அவங்க பண்ற விளையாட்டுத்தனமான காரியங்கள்ல என்ன ஃபிசிக்கல் ரிஸ்க் இஸ் தேர், மாரல் ரிஸ்க் இஸ் தேர், லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் தேர். அதெல்லாம் எடுத்துட்டு தான் அவங்க போறாங்க. அது மத்தியில் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றாங்க. பட் தே டோன்ட் கிவ் அப் ஆன் த மினிஸ்ட்ரி. ஓகே, அதுக்கப்புறம் அதுல கஷ்டப்படுற பிள்ளைங்களை அவங்க தனியா எடுத்து பர்சனலா ட்ரெயின் பண்ணி கவுன்சில் பண்ணி பிறகு அவங்கள வந்து ஆளாக்குறாங்க. தட்ஸ் ஹவ் யூத் மினிஸ்ட்ரி இஸ் டன் ஆன் மெனி சர்ச்சஸ் இன் யூஎஸ். நல்லா ஹெல்தியா இருக்க சர்ச்சஸ்ல நான் சொல்றேன். ஓகே, இன்டென்ஷனலி இன்வெஸ்டிங் ஆன் பீப்புள். நம்ம தமிழ் சர்ச்சில் வந்து அட்லீஸ்ட் டு மை நாலேஜ் ஐ ஹவ் நாட் சீன் இட் அட் ஆல். இட்ஸ் ஆல் அபவுட் மீட்டிங் ஆஃப்டர் மீட்டிங். நான் சிலதெல்லாம் ஆன்லைன்ல கூட நான் பார்க்குறேன். தேர் ஆர் thousands ஆர் வியூஸ், 10,000s ஆஃப் வியூஸ் யூத் மீட்டிங்ஸ் ஆன்லைன் பண்ணும்போது. பட் மை கொஸ்டின் இஸ் ஹவு மெனி ஆர் ஆக்சுவலி டிராவலிங் அலாங் வித் சம் குட் லீடர்ஸ்? ஓகே, அது கிடையாது, பண்ண முடியாது. ஏன்னா பிகாஸ் there's one leader, he is able to connect with 10,000 youth across தமிழ்நாடு. ஓகே, அதுல இருந்து எப்படி எத்தனை பேர் அவங்களால பர்சனல் லைஃப்ல ஆக்சஸ் கொடுக்க முடியாது. பிகாஸ் there's a lot of things behind the scenes as leaders have to work and then do such ministries. இல்லைன்னா அந்த மினிஸ்ட்ரிஸ் பண்ணிட்டே இருக்கும்போது பேரலா they have to prepare something so that சஸ்டைனபிளா இருக்க முடியும். பிகாஸ் இப்போ 10,000 வியூஸா இருக்குது பிகாஸ் ஆஃப் லாக்டவுன். பட் ஆஃப்டர் லாக்டவுன் வாட் இஸ் கோனா ஹேப்பன்? Okay, people will go back to their normal life, because they have to lead their life end of the day. Okay, அந்த இடத்துல வந்து யாரும் தனியா ஹெல்ப் பண்ண முடியாது.
So that is one of the key things that we have, and we have ordered it like that. When I recorded teaching circuit, so I don't have to repeat it every time. First time நான் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் strain இருக்குது because I'm doing in 2 languages. எல்லாமே ரியலாவே இன்னும் ரியல் டைம் ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு. ரெண்டாவது ஜூம் மீட்டிங்ஸும் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் டூயிங், லைக் கண்டினியூஸா ஹேவ் 6 ஜூம் கால்ஸ் எவ்ரி வீக் ஆஃப்டர் வீக், பட் ஆன் த சேம் டாபிக். And then in-person conversations we are doing with youth who has some essential needs right now. But எங்களை பொறுத்தவரைக்கும் யாரா இருந்தாலும் we are going to make our time available, not only for youth, even for grown-up people, but in the context of how to establish the kingdom of God inside the church and also outside the church. Okay, church between the four walls. ஸோ இதான் வந்து அந்த ஓவரால் தீம். ஸோ இதில் கரண்ட்டாக நடக்கிற காரியம் என்ன எங்களுக்கு பர்சனல்னா, வி சீயிங் திஸ் இஸ் கெட்டிங் டு அ சர்டன் ஷேப், அண்ட் இயர் எண்டுன்னு வரும் பொழுது ஹேவ் சர்டன் ப்ரிப்ரேஷன்ஸ் ஃபார் எவ்ரி இயர் எண்ட். ஸோ அந்த இதுக்குள்ள நான் போகும்பொழுது ஐ வாஸ் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரகிளிங் லிட்டில் பிட் இன் த சென்ஸ், ஹோலி ஸ்பிரிட் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது ஐ ஃபெல்ட் இட் வில் பி ஒன் செஷன், பட் ஆனால் அந்த ஐ ஸ்பெண்ட் almost a week to see what are the important sections within the Bible that needs to be put together for the curriculum. நான் பார்த்தப்போ 1 hourல அது கண்டெயின் ஆகல. ஸோ ஃபைனலி ஐ ஃபெல்ட் இட் கேன் பி broken down into 4 sections. 2 sections பண்ணேன். தேர்ட் செக்ஷன் நான் பண்றதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற காரியத்தை நான் டெலிவர் பண்றதுக்கு முன்னால் ஐ ஃபெல்ட் லைக் ஷேரிங் சர்டன் திங்ஸ். ஸோ தட்ஸ் வை நான் அதை பார்ட் 3 அண்ட் பார்ட் 4 ரிலீஸ் பண்ணலை, நாங்கள் அதை ஒர்க் பண்ணலை. I put it on hold, and I'll tell you what we are doing for December in the end of the session. So, but இங்க நான் உங்களுக்கு கொடுக்குற இன்ட்ரடக்ஷன் என்னன்னா, லைக் how can we prepare for a seasonal harvest? Okay, ஸோ நம்முடைய வாழ்க்கை வந்து ஒரு ஹார்வெஸ்ட் நோக்கி போகணும். ஸோ வி ஸ்டார்ட் வித் பிளஸ்ஸிங்ஸ். ஏன்னா பிளஸ்ஸிங்ஸ் நம்ம சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்கள் அது உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஓகே, பட் ஆனால் சம்டைம்ஸ் அந்த பிளெஸ்ஸிங்ஸே வந்து நமக்கு கர்ஸாக மாற முடியும். விச் மீன்ஸ் ஆண்டவர்கிட்டேருந்து நம்ம எல்லா ஆசீர்வாதங்களையும் வாங்கிட்டு நம்ம ஆண்டருக்கு எதுவும் செய்யாமல் போகும்பொழுது என்னன்னா அந்த இடத்துல ஆண்டவர் கணக்கு கேட்குறாங்க. ஸோ அதனால சில நேரத்தில் நம்ம உலகத்தின் பின்னால் போகிற மாதிரி மாறிடுது. எஸ்பெஷலி பீப்புள் லைக் அஸ், இப்போ எங்களை மாதிரி இருக்கிற ஆட்கள் திங்க் அபவுட் இட், கம்மிங் ஃப்ரம் இந்தியா. ஓகே, எல்லாமே டெஸ்பரேட்டாக இருக்கிற சுச்சுவேஷன். யூஎஸ் வர்றோம், யூஎஸ் வந்துட்டு அங்கே நல்ல லைஃப் இருக்குது, நல்ல வீடு, நல்ல கம்யூனிட்டி, லைஃப் என்ஜாய் பண்ணுறது. தெர் இஸ் சோ மச் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேர். ஓகே, இப்போ அது பின்னால் போகிறதுக்கு வந்து ஆக்சஸ் இப்போ எங்களுக்கு இருக்குது. இந்தியாவில் இருந்த வரைக்கும் அதுக்கு ஆக்சஸ் இல்லை, இங்கே வந்த பிறகு அதுக்கு ஆக்சஸ் இருக்குது. நோ ஒன் இஸ் கோயிங் டு ஆஸ்க் அஸ் கொஸ்டின்ஸ் ஆல்சோ. ஆல் இட் டேக்ஸ் இஸ் லைக் ஃபேமிலி இருக்கோமா, ஃபேமிலியோட ஒரு சின்ன ஒரு கனெக்டுக்கு ஒரு டைம் வச்சுட்டு ரெஸ்ட் ஆஃப் த டைம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃபேமிலியாக எப்படினாலும் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகே, வி மே நாட் பி கமிட்டிங் சின் ஆர் எனிதிங், பட் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் ஆண்டவர் எங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்கிறது தெரியாமல் என்னுடைய வாழ்க்கையை இது தேவ சித்தம் இல்லைன்னு சொல்லிட்டு எங்களையும் ஏமாத்திட்டு ஊரையும் ஏமாத்திட்டு வாழ முடியும். அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க, எஸ்பெஷலி ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு போகிறவங்க. சேம் லைக் கிராமத்துலேயும் சிட்டிக்கு போகிறவங்களுடைய வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கு. ஏன்னா ஒரு லைஃப்லேருந்து இன்னொரு லைஃப் ஆண்டவர் வந்து பிளஸ் பண்ணி எல்லா ப்ரொவிஷன்ஸும் கொடுத்த பிறகு ஆண்டவரை தேடுகிற அந்த இருதயம் மாறிடுது. ஆதி அன்புன்னு சொல்லி பார்க்குறோம் ரெவலேஷன்ல. ஓகே, அதெல்லாம் மாறிடுது. ஸோ என்னுடைய இதில் என்னன்னா, லைக் ஃபர்ஸ்ட் வி ரிசீவ் பிளஸ்ஸிங் ஸோ தட் வி ஓவர் கம் த வேர்ல்ட். இந்த சென்ஸ் லைக் தனிப்பட்ட வாழ்க்கையை நம்ம பார்த்துக்க முடியுது. ஓகே, வெதர் வி ஆர் சிங்கிள் ஆர் மேரிட், தனிப்பட்ட வாழ்க்கையை பார்த்து கொள்கிற ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட லைஃப் இருக்குது. ரெண்டாவது, அந்த ஆசீர்வாதத்தை எப்படி வந்து ஹார்வெஸ்ட் நேரம் கொண்டு போகலான் இருக்கு. ஸோ நம்மளுடைய ஆசீர்வாதத்தை இன்னொருத்தருடைய வாழ்க்கையில விதைக்கும் பொழுது அது ஒரு அறுவடையாக மாறுகிறது. ஓகே, இந்த டிபிக்கல் சர்ச் கான்டெக்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் லைக் நம்ம டைத் அண்ட் ஆஃபரிங் கொடுக்குறோம், அது சபையை ஆசீர்வதிக்குது, சபையில இருக்கிற பாஸ்டர்ஸை பிளஸ் பண்ணுது, சபையில கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் தென் இட் டேக்ஸ் அவுட் சைட் ஆல்சோ. சர்ச்லேருந்து சில மிஷன்ஸ் எல்லாம் நம்ம பண்றோம். ஸோ இட் இஸ் நார்மல் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் லாஸ்ட் செஷன்ல பண்ணும்போது ஐ வாஸ் சேலஞ்சிங் எவ்ரி ஒன். ஓகே, வென் யூ ரியலி லிவ் அ லைஃப் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங் சொன்னோம்னா தேர் ஹேஸ் டு பி சம் ஆக்ஷன்ஸ். அப்போ அந்த ஆக்ஷன்ஸ் வந்து டைத் அண்ட் ஆஃபரிங் சொல்லிட்டு நம்ம ஸ்டிக் பண்ண முடியாது. தேர் ஹேஸ் டு பி சம்திங் மோர் தேன் தட், அண்ட் ஐ பர்சனலி எக்ஸ்பீரியன்ஸ் வாட் இட் இஸ். ஓகே, ஸோ அதை குறித்து நான் எனக்குள்ளாலே வச்சுக்கொள்ளாம ஐ டோன்ட் வாண்ட் டு வெயிட் ஃபார் another 10 years to come and teach people. இப்போ என் வாழ்க்கையில் ஆண்டவர் உள்ள மக்களை கொடுத்துருக்கும் பொழுது ஐ வாண்ட் டு ஷேர் வித் தம் வாட் எவர் ஐ எம் ப்ராசஸிங் அண்ட் ஐ எம் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்சிங் ஃப்ரம் காட். அண்ட் என்னுடைய வாழ்க்கை ஆண்டவர் எப்படி சீர்படுத்துறாங்க, என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் எப்படி வந்து வழி நடத்துறாங்கிறது ஐ எம் வெரி டிரான்ஸ்பரண்ட் அண்ட் ஐ எம் ஷேரிங். அண்ட் இது வந்து இட்ஸ் நத்திங் நியூ, தட் இஸ் வாட் வி கால் இட் அஸ் டிசேபிள்ஷிப். சரியா? ஸோ இப்போ நியூ இயர்னு சொல்லும்போது ஐ நோ மெனி வில் ப்ரிப்பேர், மெனி மே நாட் ப்ரிப்பேர். இதை குறித்து ஐ ஹவ் ஸ்போக்கன் லிட்டில் பிட் மோர் எலாபரேட்லி இன் த ப்ரீவியஸ் செஷன். ஓகே, இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டைம் ஐம் ஜஸ்ட் ஸ்கிப்பிங் தட்.
ஓகே, ஸோ நீங்க அதை வந்து ஜஸ்ட் லிசன் ஃப்ரம் Thursday's டீச்சிங். ஓகே, இந்த சேம் இன்ட்ரடக்ஷன் கூட. ஓகே, இதுல வந்து இந்த சைமன் அண்ட் பெரேயன்ஸ், ஓகே, உங்களை குறிச்சும் பெரேயர்களை குறிச்சும் நான் பேசியிருக்கிறேன். ஐம் ஸ்கிப்பிங் தி ஸ்லைட் ஆல்சோ. ஓகே, அண்ட் ஐவ் டாக்ட் அபவுட் டிசைபிள்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஓகே, இந்த ஸ்பெசிஃபிக் கான்டெக்ஸ்ட் இதையும் நான் வந்து ஸ்கிப் பண்றேன். அண்ட் ஐவ் ஸ்போக்கன் அபவுட் விஷன் ட்ரிவன் லைஃப் ஆன் எர்த். அதாவது நம்முடைய வாழ்க்கை ஒரு தரிசனமுள்ள ஒரு வாழ்க்கை, இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கைன்னு சொல்லி இந்த ஸ்லைடின் அடிப்படையில் வந்து நான் நிறைய பேசியிருக்கிறேன். ஓகே, ஐம் ஸ்கிப்பிங் தட் ஆல்சோ. ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன பண்றேன்னா, there are three things that came to my thoughts. Okay, recently when I was speaking to a couple of my friends about life and things like that in Christ. கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை குறித்து என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் பேசிட்டு இருக்கும் பொழுது இந்த 3 காரியங்கள் எனக்கு வந்தது. So I felt like I shared with them what I mean by this, and I'm sharing with you all as well. Okay, because it is important. ஓகே, முதலாவது தரிசனமுள்ள ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது ஐம் ஜஸ்ட் பிரிங்கிங் திஸ் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டினுடைய ஒரு ஒரு அனாலஜி நான் கொண்டு வர்றேன். ஓகே, அப்போ என்னன்னா வாட் ஐம் சேயிங் இஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு நோ தட் வி நோ அவர் கோல் போஸ்ட். ஓகே, நான் கோல் போஸ்ட்னு சொல்றது நம்மளுடைய வாழ்க்கையின் தரிசனம் நான் சொல்ல வரேன். ஓகே, ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு நோ அவர் கோல் போஸ்ட். அதை ஐடென்டிஃபை பண்ணாம நம்முடைய வாழ்க்கை வந்து விளையாட்டாவே தான் இருக்கும். Okay, it is just like you think of it like playing football with your friends, right? அதுல வந்து வெற்றியும் தோல்வியும் ஒரு பெரிய மேட்டரே இல்லாம இருக்கும், right? So you're just playing with your friends. If you win, you're just enjoying that moment. If you lose, you haven't have any feelings about it. Okay, but if you are actually putting into a context of team between teams, right? ஒரு காலேஜுக்கு இன்னொரு காலேஜுக்கு இடையில நடக்கிற ஒரு கேமா இருக்கட்டும், ரைட்? ஒரு ஸ்கூலுக்கு இன்னொரு ஸ்கூலுக்கு நடக்கிற கேம், ஒரு ஸ்டேட்டுக்கு இன்னொரு ஸ்டேட்டுக்கு நடக்கிற கேம், ரைட்? ஒரு கண்ட்ரிக்கு another கண்ட்ரிக்கு நடக்கிற கேம். அந்த கான்டெக்ட்ல போடும் பொழுது எவ்ரி கோல் மேட்டர்ஸ், எவ்ரி கிக் மேட்டர்ஸ். ஓகே, எவ்ரி ஸ்டெப் தட் யூ டேக் இன் த பிளே கிரவுண்ட் மேட்டர்ஸ், ரைட்? அப்போ பாத்தீங்கன்னா இஃப் யூ ஆர் அ டெஸ்பரேட் பிளேயர், உங்களுக்கு டீம்ல பொசிஷன் கொடுக்கறதுக்கே there will be lot of desperation. ஓகே, அதில் போகணும்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் த சேம் ஐ பிரிங் ஃப்ரம் த கிங்டம் பெர்ஸ்பெக்டிவ். ராஜ்யத்தின் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க பாத்தீங்கன்னா there are two kingdoms, kingdoms of God and kingdom of Satan. அப்போ we are playing for God. Okay, we are actually plays for God. அப்போ there has to be a desperation to be part of his team. ஓகே, ஆண்டோடைய டீம்ல நம்ம இருக்கணும். ஓகே, ஆண்டவர் கொடுக்கிற காரியத்தை நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து there will be a continuous passion. அதுல உலகத்துல இருக்கவங்க என்ன சொன்னாலும் நம்ம கவலைப்பட மாட்டோம். If you are really caring about your own institution, உங்க ஸ்கூலை குறிச்சோ உங்க காலேஜ் குறிச்சோ உங்களுடைய வாட் எவர் என்வாயர்மெண்ட் இட் இஸ் குறிச்சு ஒரு விதமான ஒரு பேஷன் உள்ள இருக்குதா, ஓகே, யூ வில் பி பார்ட் ஆஃப் த டீம். பல பேர் உங்களை ரிஜெக்ட் பண்ணலாம், யூ வில் கண்டினியூஸ்லி ப்ரிப்பேர் பிஹைண்ட் த சீன்ஸ், பட் யூ வில் மேக் ஷூர் யூ வில் கெட் எ ஸ்பாட் இன் த டீம், ரைட்? ஸோ வி ஷுட் நோ அவர் டீம். ரெண்டாவது வி ஷுட் நோ த ரோல் இன் த டீம். ஓகே, ஏன்னா ஆண்டவர் வந்து அதை பொசிஷன் பண்ண போறாங்க. அண்ட் தேர் ஆர் டிஃப்ரெண்ட் பால் கிரவுண்ட்ஸ் நான் சொல்லுவேன். ஓகே, ஈவன் த ப்ராடர் கான்டெக்ஸ்ட் இட் இஸ் அஃப்கோர்ஸ் அபவுட் வின்னிங் சோல்ஸ் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ் எடுத்தாலும், ஓகே, த கேம் இஸ் பிளேட் ஆன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். ஓகே, பல இடங்களில் பல விதமான பணித்தளங்கள்ல நடக்குது. ஓகே, ஜியாகிரபிக்கலா சரி, கல்ச்சுரலா டிஃப்ரெண்ட் கான்டெக்ட்ல இந்த கேம் நடந்துட்டே இருக்கு கான்ஸ்டன்டா. ஓகே, அதுல நம்மளுடைய ரோல் என்ன? ஓகே, வாட் கைண்ட் ஆஃப் அ பிளே கிரவுண்ட் ஐ எம் கோயிங் டு பி பிளேயிங். ஓகே, அதெல்லாம் நம்ம கத்துக்கொள்ளணும். ஓகே, தெரிஞ்சுக்கொள்ளணும். தட் இஸ் த இன்டென்ஷன் ஆஃப் திஸ் கோர்ஸ். யூ வில் பி லேர்னிங் இட் when you're traveling along. ஓகே, ஸோ லெவல் 1 முடிக்கும் போது யூல் பி ஏபிள் டு லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ். ஓகே, பட் ஐம் கிவிங் இட் அஸ் அ ப்ரிவியூ மாதிரி. ஓகே, பிகாஸ் இட்ஸ் நாட் அ பிளான்ட் டீச்சிங், பட் ஐ ஃபெல்ட் லைக் ஷேரிங் வித் யூ ஆல். ஸோ அதனால நம்ம என்ன டீம்ங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு மனசுல எப்பவுமே ஓடிட்டே இருக்கணும். நமக்கு என்ன ரோல் ஆண்டவர் கொடுத்துருக்காங்கிறத தெரிஞ்சு கொள்ளுகிற ஒரு தாகம் நமக்குள்ளால இருக்கணும். நம்மளுடைய ஃபீல்டு என்னங்கிறத தெரிஞ்சு கொள்ளுகிற தாகம் நமக்குள்ளால இருக்கணும். தென் ஆஸ்க் சர்டன் கொஸ்டின்ஸ், am I ready to play now? ஓகே, ஏன்னா திஸ் இஸ் a real battle ground, ரைட்? இப்போ திங்க் ஆஃப் இட் லைக் இப்போ பொதுவாகவே நம்ம கிரிக்கெட் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க பாத்தீங்கன்னா, இந்தியன் கிரிக்கெட் டீம் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிரிக்கெட் டீம் இன் த வேர்ல்ட் ஃபார் so many years, ரைட்? அட்லீஸ்ட் 20-30 years history is there. ரைட் ஃப்ரம் கபில் தேவோடைய இந்த வேர்ல்டு கப் வின்னிங் மொமெண்ட்லேருந்து இந்தியன் கிரிக்கெட் டீம் வேர்ல்டு வைடு அந்த கிரிக்கெட் இதில் வந்து வெல் நோன் டீம். கன்சிஸ்டன்ட்லி தே ஆர் பெர்ஃபார்மிங் வெல். பட் த சேலஞ்ச் ஸ்டில் நவ், ஐ டோன்ட் ஃபாலோ கிரிக்கெட் ரீசென்ட்லி, பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் புரிஞ்சு கொண்ட காரியம், பட் ஐ எம் அ ஹார்ட் ஃபேன் ஆஃப் கிரிக்கெட். பட் ஆனஸ்ட்லி எனக்கு டைம் இல்லை. ஓகே, தட்ஸ் த ரீசன். அது நான் பாவம்னால பார்க்காம இல்லை, ஐ டோன்ட் ஹேவ் டைம், தட் இஸ் ஆக்சுவல் ரீசன். ஓகே, பட் I love cricket a lot. I spend a lot of my time in playing cricket all through my life. Even now I play. In the summerல கூட I played cricket with my friends here. Okay, brother Anthony அவங்களுடைய brother-in-law அவங்கலாம் நாங்க we played a lot of cricket. So
இப்போ கிரிக்கெட் கான்டெக்ட் எடுத்தீங்கன்னா, இப்போ இந்தியன் கிரிக்கெட் டீம் இஸ் பிளேயிங் வெல் இன் த ஹோம் கிரவுண்ட். ஃபாரின் கிரவுண்ட்ல சொதப்பிடுவாங்க. ரைட். சம்டைம்ஸ் ஃபாரின் கிரவுண்ட்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஹோம் கிரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ஹோம் கிரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தாலும் சில நேரத்துல குரூஷியல் மேட்சஸ் தோத்துருவாங்க. ஸோ இட்ஸ் a ரியல் டீல். ரைட். ஸோ வின்னிங் அண்ட் லூசிங் இஸ் ரியல் டீல் இன் பிளேயிங். அப்ப அதுல ரெடினஸ் இருந்தா தான் முடியும். ரைட். ஆயத்தப்படாத ஒரு ஆள வந்து அந்த டீம்ல எடுக்க மாட்டாங்க. இந்த வேர்ல்ட்லி கான்டெக்ஸ்ட் when there is lot of corruption, ரைட். கிரிக்கெட்ல உங்களுக்கு கரப்ஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரைட். இவ்ளோ கரப்ஷன் இருக்கிற ஒரு இடத்துல, ஓகே, திங்க் அபவுட் த லெவல் ஆஃப் குவாலிட்டி தட் இஸ் டெமான்ஸ்ட்ரேட்டட். பிகாஸ் அவுட் ஆஃப் பில்லியன் பீப்புள், ஐ டோன்ட் நோ ஹவ் மெனி மில்லியன்ஸ் ஆர் பிளேயிங் கிரிக்கெட். அந்த மில்லியன்ல இருந்து எடுத்து பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் தான் வராங்க அந்த பிளேயிங் லெவன்ல. ஓகே. அண்ட் தென் சப்ஸ்டிடியூட்டா இருக்கிறவங்க யாரா இருந்தாலும். பட் இடையில கரப்ஷன் இருக்கிறனால ஒரு பியர் இன்னொரு பியரை மிஸ் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கலாம். வாட் எவர் இட் குட் பி. பட் ஆனா வேர்ல்டு சிஸ்டம் என்ன சொல்லுது? கரப்ஷன் இருந்தாலும் ஐ வில் ஹேவ் த பெஸ்ட் டீம் பிகாஸ் வி ஹேவ் சம் ப்ரைட் அபவுட் அவர் டீம். வி வாண்ட் டு கண்டினியூ டு மூவ் ஃபார்வர்ட். வி டோன்ட் வாண்ட் டு கிவ் அப் ஆன் அவர் ரேட்டிங்ஸ். ரைட். வி டோன்ட் வாண்ட் டு கிவ் அப் ஆன் அவர் பொசிஷன். அப்போ வேர்ல்டு சிஸ்டமே அப்படி சொல்லுதுன்னா நம்ம என்ன பண்ணும்? ரைட். ஸோ தட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். அப்போ காரியம் என்னன்னா, இப்போ ஆண்டோடைய கரத்துல வரும் பொழுது ஒரு தனிப்பட்ட ஒரு ஆத்மாவா கத்த நம்மளை எடுக்கிறது வந்து இட்ஸ் ஈஸி. ரைட். ஆண்டர் ஃபாலோ பண்ணியே இருக்கலாம். ஆண்டர் செல்ல பிள்ளையா நம்ம இருந்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா ஆண்டருக்குன்னு சொல்லி நான் பயன்படணுங்கிற ஒரு நோக்கம் நமக்குள்ள வரும் பொழுது அது தேவை இருக்கிறது. ரைட். ஸோ தட்ஸ் a நீட் டு பிளே. அந்த தேவை நம்ம புரிஞ்சு நம்ம போலாம்னு நினைக்கும் பொழுது ரெடினஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே. அப்போ ரெடினஸ் இம்பார்ட்டன்ட் பெர்ஸ்பெக்டிவ் நம்ம ஆயத்தப்பட வேண்டியது இருக்கிறது. ஓகே. ஸோ டிஃப்ரெண்ட் வேஸ் காட் ப்ரிப்பேர்ஸ் அஸ். ஓகே. நான் அதை குறித்து இன்னும் சின்ன சின்ன டைம்ல நான் வில் பி ஷேரிங் ஹவ் காட் ப்ரிப்பேர்ஸ் பீப்புள். ரெண்டாவது, am I playing my game? ஓகே. இப்போ வந்து நான் ஆயத்தப்பட்டாச்சு. நான் என்னோட கேம் நான் விளையாடுறேனா? அந்த கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. நம்ம ஆயத்தப்பட்டோங்கிறது வந்து எப்படி நமக்கு தெரிய வரும்னா, அஃப்கோர்ஸ் காட் கன்ஃபர்ம்ஸ் டு அஸ் இன் சர்டன் வேஸ் த்ரூ ஸ்கிரிப்சர்ஸ். While praying, you have some peace about it. When you try, you are able to move forward even though there are difficulties. ரைட். நேற்றுக்கு எங்க அப்பா கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது, நாங்க நடத்துற ஸ்கூல்ல வந்து there are a lot of problems going on, especially legal problems. ஓகே. புதுசு புதுசா லீகல் ப்ராப்ளம்ஸ் வரும் பொழுது அப்பா என்கிட்ட கேட்டாங்க, நம்ம நீ வேற நிறைய காரியங்கள் நாங்க பண்றோம். ரைட். இட்ஸ் நாட் ஸ்கூல் இஸ் நாட் த ஒன்லி திங். பட் நிறைய காரியங்கள் நீ பண்ற, அதுல எல்லாம் ஓப்பனிங் இருக்குது. ஸ்கூல்ல மட்டும் ஏன் தடை இருந்துட்டே இருக்கு? அண்ட் அப்பா பேசுற காரியம் இட்ஸ் நாட் பேஸ்ட் ஆன் த கரண்ட் சிச்சுவேஷன். அப்பா லைஃப்ல இருந்து பேசுறாங்க. ஏன்னா என்டையர் லைஃப் வி நோ த ஹிஸ்டரி, எப்படி ஸ்கூல் அவங்க அடாப்ட் பண்ணாங்க, அங்க இருந்த அஸ் த யங் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அப்பா அம்மா சேர்ந்து அதை எடுத்துட்டு வந்த காரியம். ஐ வாஸ் ஒன் ஆஃப் தோஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்கூல். ஓகே. என்னுடைய லைஃப்ல இருந்து ஃபுல்லா அவங்க ஸ்கூல்ல தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளவு இதுல போகும்பொழுது எவ்ரி டைம் when they tried a new step forward, there was different kind of problems. இன்னைக்கு வந்து அந்த தரிசனத்தை எடுத்துட்டு போயிட்டு இருந்த ஆளே இல்ல. எங்க அம்மாவே இல்ல எங்களோட. அப்போ ஸ்டில் நான் சொன்னேன், அப்பா இல்லப்பா நம்ம பண்ணுவோம்னு சொன்னனால அப்பாவுக்கு தொடர்ந்து லாஸ்ட் 7-8 இயர்ஸ் இஸ் ஒர்க்கிங் சோ ஹார்ட். ஹி 71 இயர்ஸ் ஓல்ட். 71 72. ஓகே. ஆனா அப்பா உழைக்கிற உழைப்பு என்னால உழைக்க முடியுமானே தெரியல. ஓகே. ஐம் டாக்கிங் அபவுட் ஈவன் ரைட் நவ். ஓகே. பட் அது ஆச்சரியமா இருக்கு. அப்பா என்கிட்ட கேள்வி கேட்டாங்க, என்னடா நினைக்கிற, ஆண்டோடைய சித்தம் இருக்குன்னு நினைக்கிறியா? அப்ப நான் சொன்னேன், அப்பா லைக் உபத்திரம் இல்லாத உலகமும் கிடையாது, உபத்திரம் இல்லாத ஊழியமும் கிடையாது. ஓகே. ஸோ உபத்திரம் இல்லாத ஒரு ஊழியம் இருக்குன்னு ஒருத்தர் சொல்லட்டும், தென் ஐ வில் லைக் டு லிசன் டு தெம். அது என்ன உபத்திரம் இல்லாத ஊழியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பாட்டே நான் சும்மா ஜோக் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. ஸோ ஸ்கூல் பண்றது இட்ஸ் நாட் இன் அ பிசினஸ் கான்டெக்ஸ்ட். ரைட். ஓகே. எங்களுக்கு வந்து ஸ்கூல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்து we are going to build something for our life or anything, nothing like that. School was a sacrificial stuff my parents have done and I've taken it from there. I want to make it as a mission school. அந்த ஒரு தரிசனத்தோட நான் போகும்போது ஐ see it's like battle of the enemy. நான் சொன்னேன், சில காரியம் எனிமி எடுத்துட்டு வருவான். லெட்ஸ் ப்ரே, லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் இட். we won't give up on what God is doing. ஓகே. ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுதான் வந்து அந்த ஆயத்தம் வர்ற ஒரு விஷயத்துல இருக்கு. ஓகே. இப்போ நம்ம முயற்சி எடுக்கிறோம், தடைகள் இருந்தாலும் போகக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கிறது. மோட்டிவேஷனை என்னன்னு சொல்லி நம்ம வேலிடேட் பண்ண முடியும் பிப்ளிக்கலா. ஓகே. அதெல்லாம் வந்து ஆயத்தத்துல வருது. பிளேயிங்கிறது என்னன்னா ஆயத்தப்படுத்தியாச்சு விளையாடாம இருக்கிறது. ஓகே. உள்ள வந்து சும்மா கடமைக்குன்னு இருக்கிறது. இப்போ வந்து ஐ திங்க் யங்ஸ்டர்ஸ் ஆர் நாட் லைக் தட். பட் பேக் இன் தோஸ் டேஸ் 20 இயர்ஸ் ஆர் அட்லீஸ்ட் 15-20 இயர்ஸ் ஈவன் கிரிக்கெட்ல நீங்க பாத்தீங்கன்னா there will be a group of people in the team. அவங்களுக்கு வந்து ஃபீல்டிங் பிடிக்காது. ஓகே. அவங்களுக்கு நேரம் பால் தட்டி விட்டோன்னா கேட்ச் கூட பிடிக்க மாட்டாங்க. they'll miss catches. They don't care about keeping themselves fit. நல்ல தொப்பையெல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. பட் they have other talents. அவங்களுக்கு நல்லா பேட் பண்ண முடியும். இல்ல நல்லா வந்து ஒரு ஸ்பின் பவுலரா இருப்பாங்க. சில ஸ்கில்ஸ் இருக்கும். பட் they are not like having the right fitness அவங்களுக்குள்ளால இருக்காது. ஒரு விதமான ஸ்கில் வச்சு ஒப்பேத்திட்டே இருப்பாங்க.
ஆனா காட்ஸ் கிங்டம்ல இருந்து ஃபிட்னஸ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஆண்டவர் கொடுத்த தரிசனங்கள்ல time and again I've seen myself, God really wants to play the battlefield. Okay, military, I think prospectively God had shown me certain things. Even last night, the night before, I had a dream where I was seeing, like, shooting people. Okay, shooting people, hospital environment, police officers around me, things like that, right? And the message that God was conveying to me is, yes, you are shooting people, but your accuracy is not there. And God is kind of challenging me that I need you to have that accuracy in your life, because enemy is coming so violently against you and against the people with you. ஓகே, ஸோ அப்படிப்பட்ட காரியங்களை அப்போ சொல்லுவாங்க. அப்போ அந்த அந்த கேம்ல நம்ம என்னைக்குமே இருந்துட்டே இருக்கணும். இட் இஸ் a ரியல் டீல். ரெண்டாவது, am I scoring? அப்போ ஸ்கோரிங் எங்கேருந்து வருது? அங்கதான் ஃப்ரூட்ஸ் இருக்கு, ரைட்? am I scoring? am I winning? வின்னிங்கிறப்ப தான் ஹார்வெஸ்ட்ங்கிற ஒரு விஷயம் வருது. Okay, so seasonal harvest perspective, right? We are not just looking for a season of lifetime. Lifetime season ஒன்று இருக்கு. பவுல் சொல்றாரு, நோட்டத்தை முடித்தேன்னு சொல்றாரு. பட் நான் இது வந்து எப்பவுமே வந்து ஸ்போர்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருப்போம்னா, இட்ஸ் ஆல் ஸ்பிரிண்ட்ஸ். ஓகே, ஒரு சைக்கிள் ஆஃப்டர் அந்த சைக்கிள் ஓடிட்டே இருக்கணும். ஓகே, சம்டைம்ஸ் we are expert in running 100 meter sprint or whatever, right? But ஆனா அது வந்து ஆண்டவர் வந்து 100லயே வச்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. It can become a marathon also sometimes, right? So whatever kind of a perspective God is working in our life, அதனுடைய சீசன், அதுல இருக்கிற சில காரியங்களை நம்ம உள்ளுக்குள்ளால ப்ராசஸ் பண்ணிட்டு நம்மளால எடுத்துட்டு வர முடியும். So that is the thing that I wanted to share from the goal post perspective. இதுக்கு உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது, அந்த கோல் போஸ்ட் உங்களுக்கு தெரியலன்னா you will be playing somebody else's game, which means you will be actually playing, even though like for ministry context la na sonnana, you're part of somebody else's ministry but you're not playing your game. Okay, but it is important you play for others also in the kingdom perspective, in terms of unity perspective. எதுக்காக அப்படின்னா, sometimes you will be called to play as a guest player, right? ஒரு சும்மா ஒரு கெஸ்ட் பிளேயரா வந்து இருக்கும். இப்போ நீங்க ஐபிஎல் எடுத்துக்கோங்க, வெரி குட் எக்ஸாம்பிள், ரைட்? எவ்ரிஒன் ஹேஸ் தேர் ஓன் இன்டர்நேஷனல் டீம்ஸ், right? But they can collaborate and they can work, so they can play together and they can win trophies, right? Again, I'm bringing the same context of world versus God, right? உலகமே அப்படிப்பட்ட மாடல்ல போய் அதுல வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட் இன்னைக்கு பாக்குறாங்க. you know how much of profit they're making with IPL and things like that. இது வந்து ஐபிஎல்ங்கிறது புதுசா இந்தியாவுக்குள்ள வரல, ரைட்? அது அதே மாதிரியான கான்செப்ட் வந்து யூகே மாதிரியான கண்ட்ரீஸ்ல ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதன் அகெயின் யூஎஸ்ல வந்து கிரிக்கெட் கிடையாது, பட் ஃபுட்பால் இருக்கு. ஃபுட்பால் அந்த மாதிரி சில கான்செப்ட்ஸ் இருக்கு, ரைட்? ஸோ அதுல பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் எடுத்து ஒரு விதமா கலவையா பண்ணியாச்சுன்னா அது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ராஃபிட்டபிலிட்டி கொடுக்குது, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் கொடுக்குது, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒரு விதமான எனர்ஜியை கொடுக்குங்கிறத கண்டுபிடிச்சாங்க, ரைட்? அண்ட் வேர்ல்ட்லி பீப்புள் ஆர் யூசிங் இட் அண்ட் தேர் மேக்கிங் மணி ஃப்ரம் த வேர்ல்ட் பெர்ஸ்பெக்டிவ். ஆண்டோடைய ராஜ்யத்தில் இருக்கவங்க அதை விட்டு குழம்பிடுறாங்க. ஒருத்தர் ஒரு தரிசனம் கொடுத்த உடனே, ஓகே, என்னோட தரிசனம் என்னோடது மட்டும் தான் நான் செய்வேன், உங்களோடது நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு ஒதுங்குற காலங்கள் இருக்கு. பட் ஆனா நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த நாட்கள் அதுக்கான அழைப்பு கிடையாது. ஓகே, வில் ஹேவ் சம்திங், நம்மளுடைய ஸ்பெசிஃபிக்கான விஷயம் இருக்கும், அதுல சில ரோல்ஸ் இருக்கும், which means we are not only playing for ourselves, right? It's a team game end of the day, right? Like for example, I would like to put myself on that. Like for example, இப்போ நான் பாக்குறேன் கர்த்தருடைய வாழ்க்கையில கொடுக்கிற சில தரிசன திட்டங்களா இருக்கலாம். அப்போ அந்த தரிசன திட்டத்தை நான் ஒரு ஃபுட்பால் பெர்ஸ்பெக்டிவ்ல போட்டோம்னா ஒரு 11 பேர் கேம்ஸ் இருக்கு. அந்த 11 பேர்ல ஆண்டவர் எந்த பொசிஷன் வச்சிருக்கணும்னு விரும்புறாங்களோ அதெல்லாம் நான் இருக்கணும்னு விரும்புறேன். I don't want to be a captain. Okay, I don't want to be on the front line, like on the frontல இருக்கிற சில players who are the ones actually scoring goals. அந்த பொசிஷன்ல நான் இருக்கணும்னு நான் விரும்பல. I could be on the back side, right? அந்த டிஃபெண்டிங்கா அந்த ஒரு ரோல்ல இருப்பாங்க, ரைட்? இந்த லாஸ்ட் லைன்ல நிக்கிறவங்க அங்க இருக்கலாம். or could be a goal keeper, right? Just to stop and defend certain things. இது எல்லாத்தையும் வந்து biblical contextல, spiritual contextல we can define and actually position certain things from a ministry perspective. Okay, அதுல கர்த்தர் என்னை எங்க வச்சிருக்கணும்னு விரும்புறாங்களோ அங்க இருக்கிறதுக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். சப்ஸ்டிடியூட்டா இருக்கணும்னு நினைச்சா கூட ஐ எம் ரெடி டு பி லைக் தட். ஓகே, பட் ஐ ரியலி டோன்ட் வாண்ட் டு பி அந்த அப்சர்விங் சைட்ல இருக்க விரும்பல. பிகாஸ் ஐ நீட் டு பி பார்ட் ஆஃப் தட் கோர் டீம். ஒரு 15 பேர் 20 பேர் ஒரு ஷார்ட் லிஸ்டட் டீம் இருக்கு, ரைட்? அது ஷார்ட் லிஸ்டட் டீம்ல இருக்க விரும்புறேன். இஃப் காட் வாண்ட்ஸ் டு பி எ கோச், ரைட், ஐ வாண்ட் டு பி எ கோச், right? So I feel God wants to be a coach, so that's why I'm coming and training a lot of people, right? But I really don't know what is God's plan, so I'm also praying, like, what is a strategic way God wants me to play. Okay, இந்த கேமை எப்படி விளையாடணும்னு ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லி கொடுன்னு நினைக்கிறாங்கிறது நான் பார்க்கிறேன். பட் ஐ நோ த போஸ்ட், இட்ஸ் ஆல் அபவுட் ஸ்கோரிங் கோல்ஸ் ஃபார் காட். ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துற ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கிறேன். ஐ எம் கான்ஃபிடென்ட் தட் ஐ எம் பார்ட் ஆஃப் காட்ஸ் டீம், பட் ஐ எம் நாட் கம்ப்ளீட்லி ஷுர் அபவுட் மை ரோல், ஹானஸ்ட்லி.
having been walked in ministry for about close to 10 years, life experiences, spiritual encounters எல்லாமே இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் especially at this time of December and preparing for 2021 perspective, I am praying and I'm laying everything that I have with me ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட சொல்றேன், ஆண்டவரே எனக்குள்ள எது இருந்தாலும் take it away which is not from you. உங்ககிட்ட இருந்து இல்லாத ஒரு காரியம் எனக்கு இனிமே வேண்டாம். இதுவரைக்கும் நான் எப்படி போனேன்னு எனக்கே தெரியல. பட் நவ் ஐ ரியலைஸ் இட் வாட் ஐ எம் டூயிங், வாட் ஐ எம் கால் டு டூ. இந்த காரியத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நவ் ஐ ரியலி வாண்ட் டு ஹியர் ஃப்ரம் யூ எவ்ரி டைம். ஓகே, அப்போ சில நேரத்தில் எனக்குன்னு கொடுக்கப்பட்டதில் நீங்க விளையாட சொல்லலாம். ஸோ ஐ கம் அண்ட் பிளே. சம்டைம்ஸ் யூ மே ஆஸ்க் மீ டு கோ அண்ட் பிளே ஃபார் சம்படி எல்ஸ் அண்ட் ஐ ஷுட் பி ஏபிள் டு கோ அண்ட் பிளே. And you, if you want to shuttle me back and forth, I am ready for that. But can you prepare me towards that? என்னை அதுக்காக ஆயத்தப்படுத்த முடியுமா? So that I can play that game, so that I can continue to score, okay, so that we can have a harvest. So அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து கோல் போஸ்ட்ங்கிற ஒரு விஷயம் வச்சிருக்கிறேன். ரெண்டாவது வந்து அந்த கோல் போஸ்ட் நமக்கு தெரியுது, அந்த கோல் போஸ்ட் நோக்கி நம்ம எப்படி சக்சஸ்ஃபுல்லா நம்முடைய வாழ்க்கையை நடத்துறது, ரைட்? ஸோ அங்கதான் ட்ரெஷர் ஹண்ட்ங்கிற ஒரு இலஸ்ட்ரேஷனை நான் கொண்டு வரேன். ஓகே, ஆண்டோடைய வசனம் சொல்லு, சீக் அண்ட் யூ ஷால் ஃபைண்ட், ரைட்? The more and more we seek God, more and more we'll find him. Okay, it's all about having an intimate relationship with him more than anything of this world. ஓகே, ஒரு டிபிக்கல் ஃப்ரெண்ட்ஸ் கான்டெக்ட்ல இட்ஸ் வெரி சென்சிட்டிவ். ஏன்னா நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டா இருப்பாங்க, ஆனா ஆண்டவர் நம்ம அதிகமா தேடுகிறோங்கிறப்போ அவங்க சில நேரத்துல வந்து உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சான்னு கூட சொல்ல முடியும், ரைட்? ஸோ அவங்க சொல்ல மாட்டாங்க கண்டிப்பா, என்னை விட ஆண்டவர் ஒன்று முக்கியமானு சொல்றவங்க கம்மியா இருப்பாங்க. பட் ஆனா the level of intimacy that generates inside of you for Jesus, கிறிஸ்துக்குள்ளால இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் நான் விரும்புறேன்ப்பா அப்படின்னு மாறுற ஒரு விஷயத்துல பார்க்கும் பொழுது, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் who can travel with us for so many years, okay, they can say like உனக்குள்ளால ஏதோ பிடிச்சிச்சுன்னு சொல்ல முடியும். It has happened to me. I have friends of mine for 25 years. Okay, they're very good friends of mine and they're Christian friends, and I'll testify before anyone, ஆண்டவர் வந்து அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் என் வாழ்க்கையில ஸ்ட்ராட்டஜிக்கா கொண்டு வரலன்னா என்னுடைய வாழ்க்கையின் பாதை இப்படி இருந்திருக்குமான்னு என்னால சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவங்க எனக்கு ஆவிக்கிற வழியில வந்து எனக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஆனா at the same time, if I now look at their position and my position, they have everything in their life and I have everything in my life, but I have more joy and peace because I can say I'm playing my game. Okay, to an extent அவங்களால சொல்ல முடியல. And when I was sharing this with them last year, like ஆண்டவர் எனக்குள்ள ஏதோ செய்றாங்கடா, பட் ஆனா என்ன பண்றாங்க தெரியல, பட் I am going for it guys, are you coming along with me அப்படின்னு சொல்லி நான் நிறைய பேசிட்டு இருப்பேன் அவங்க கிட்ட. அப்ப அவங்க சொன்னதெல்லாம் நீ ஸ்லோ டவுன் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஓகே, கொஞ்சம் யோசிச்சு பண்ணுமாங்க, இது ஆண்டோட சித்தமான எங்களுக்கு தெரியலமாங்க. ஓகே, நான் சொல்லுவேன் நீங்க ஜெர்மனி சொல்லுங்கன்னு சொல்லுவேன். எங்களுக்கு தெரியலன்னு சொன்னவங்க இருக்காங்க, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் மைன், they're still close friends of mine, பட் 1 year கழிச்சு அவங்க சொல்ற டெஸ்டிமனி இஸ் டிஃபரெண்ட். ஓகே, பிகாஸ் there is always more in the kingdom of God. ஏன்னா ஆண்டவர் வந்து seek and you find, ஹைட் அண்ட் சீக் மாதிரி மட்டும் கிடையாது. தட் இஸ் in a way it is like that. ஆண்டவர் நம்ம பார்க்கிறோம், முகமுகமா தரிசிக்கிற காரியம் இருக்குது, பட் the treasure is unlimited. Okay, the more and more you seek him, you will find him. என்னன்னா more and more you'll get more from him. ஆண்டவர் நிறைய பேசிட்டே இருப்பாங்க. இப்போ ஆண்டவர் நினைக்கிற காரியத்தை எல்லாம் ஒரே மொமெண்ட்ல நம்மள்ட்ட பேசினாங்கன்னா நம்மளால செய்ய முடியாது. ஜஸ்ட் திங்க் அபவுட் டேபர்நாக்கிள், ரைட்? டேபர்நாக்கிள் இல்லைன்னா நோவாஸ் ஆர்க், இந்த ரெண்டு காரியங்களை யோசிச்சு பாருங்க. நோவா கிட்ட ஆண்டவர் வந்து அந்த படகை செய்யறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, மோசே கிட்டையும் கொடுக்குறாங்க. ரெண்டு பேரும் ஆண்டவர் எப்படி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்களோ அதன்படி செய்ய முடிஞ்சிச்சு அவங்களால. அந்த நாட்கள்ல எப்படி பேப்பர்லாம் இருந்ததுன்னு நமக்கு தெரியாது. அட்லீஸ்ட் மோசையோட நாட்கள்ல ஓரளவுக்கு இருந்திருக்கலாம். நோவா நாட்கள்ல எப்படி பேப்பர்லாம் இருந்து நமக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு நமக்கு பேப்பர் இருக்கு, எல்லாமே இருக்கு, ரைட்? பட் ஆனா அதுல சொல்லப்பட்டிருக்க காரியத்தை நம்ம மைண்ட்ல அப்படியே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஆஃப்டர் 4000 இயர்ஸ் ஆல்மோஸ்ட், ரைட், மோர் தென் 4000 இயர்ஸ், ரைட், இந்த ஹிஸ்டரி நடந்திருக்கு. இன்னைக்கு வந்து நமக்கு இன்டெலெக்ட் வந்து ரொம்ப ஹையா இருக்கு. அவங்களுக்கு இருந்த இன்டெலெக்டை விட நாலேஜ் லெவல் நிறைய இருக்கு, அந்த அப்சார்பிங் லெவல் அதிகமா இருக்கு. இன்னைக்கு இது வந்து ஒரு மனுஷன் கையில கொடுத்துட்டு, ஓகே இதெல்லாம் நீ படிச்சு மனப்பாடம் பண்ணி, யூ கேன் கிவ் தம் டைம் அண்ட் ஆஸ்க் ஹிம் டு டூ த சேம் ப்ராஜெக்ட், பிரிங் சம்படி எல்ஸ். யாரை கொண்டு வர போறாருன்னு தெரியாது, ஹி ஹஸ் டு கோ அண்ட் ஃபைண்ட் பீப்புள். ஓகே, இதை மைண்ட்ல தான் வச்சுக்கணும், பேப்பர்ல இருக்கக்கூடாது. டு யூ திங்க் இஸ் இஸ் பாசிபிள்? நோ, ரைட்? ஸோ அப்போ வந்து ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும் மனுஷன் எப்படி இருந்தாலும் அதை எங்க எப்போ எப்படி கொடுக்கணும்னு தெரியும். ஸோ காட் வில் ஒன்லி ரிவீல் திங்ஸ் ஃபார் தட் பர்டிகுலர் மொமெண்ட். ஓகே, பட் லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ் சில காரியங்கள் ஆண்டவர் பேசுவாங்க. I've talked about it in the previous group, so you can listen to the Thursday teaching. ஓகே, லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல காரியங்களை சொல்லுவாங்க. பட் ஆனா அன்னைக்கு என்ன நடக்கணுங்கிறத குறித்து தான் ஆண்டவர் கணக்கு கேட்பாங்க. Are you able to live for me today?
ஓகே, இன்னைக்கு நாள்ல நம்ம உண்மையா இருக்க முடியல அப்படின்னா, காட்ஸ் நாட் கோயிங் டு டேக் அஸ் இன்டு தட் ஜேர்னி. ஸோ வி ஹேவ் டு டூ சர்டன் திங்ஸ் ஃபார் காட். ஆண்டவர் சொல்ற காரியம் தான். ஆண்டவர் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க போறாங்க. ஆண்டவர் நம்மளோட இருக்க போறாங்க. ரைட்? ஸோ there's no fear. ஓகே, அப்போ அதை தெரிஞ்சு கொள்ளுகிறதுக்கு நம்ம இன்னைக்கு வாழ்க்கையின் சூழல் பார்த்தீங்கன்னா ஒரு விதமா அது ரொம்ப சிக்குள்ள ஒரு வாழ்க்கைமை மாறிடுச்சு. தட் இஸ் வை வி ஹேவ் திஸ் கோர்ஸ். இந்த கோர்ஸோட பர்பஸ் என்னன்னா, இப்போ நான் கொடுக்குற இந்த டீச்சிங்ல உங்களுக்கு எல்லா ஆன்சர்ஸும் கிடைக்காது. But I'm telling this is possible, and I'm saying out of my life experience, right? So the more and more we seek, we get more from God, and then these are the keys that will fulfill the desire of God. ஆண்டருடைய காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில என்ன இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சு அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு அதான் ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் he'll tell do this, do that, the instruction is going to come from heaven, okay, through Holy Spirit. அதனால இந்த Holy Spirit part 3 ஹோல்ட் பண்ண பர்பஸே தான். அது தெரியாம இந்த எதுக்காக ஹோலி ஸ்பிரிட் குறிச்சு நம்ம படிச்சுக்கிறோம், கற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கறது தெரியாம அதுல நான் போனாங்கன்னா இட் வில் அகைன் பிகம் லைக் a typical church environment. Okay, I'm trying to see if I can avoid that, so that I can give certain things kind of a precursor to make people think and get prepared, so that part 3, part 4 and then the rest of the course குள்ள போகும் பொழுது they can stay focused on the course. ஓகே, அடுத்து இந்த ட்ரெஷர் காரியத்துல இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர் எப்பவுமே நம்மள முன்னால போகணும்னே விரும்புவாங்க. So which means நம்ம வந்து நீங்க ஒரு டிபிக்கல் ட்ரெஷர் ஹண்ட் சினாரியோல பார்க்கும் பொழுது நம்ம க்ளூஸ் எடுத்துட்டே போவோம். கரெக்ட்? லைக் ஃபைனலா ஒரு ட்ரெஷர் இருக்கும். அந்த ட்ரெஷரை கண்டுபிடிக்கிறதுக்கு there will be different clues. ஓகே, அப்ப அதே மாதிரியான க்ளூ ஆண்டர் கொடுப்பாங்க. அந்த க்ளூவை நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளுடைய ஓன் நாலேஜ்னால நம்மளால அதை வந்து டீக்ரிப்ட் பண்ண முடியாது. Okay, so we have to put it from a God's perspective, which means obviously it has to be applied in scripture. Okay, அப்ப அது இருந்து நமக்குள்ள ப்ராசஸ் பண்ணிட்டு then we can actually use it. அப்போ நான் எப்பவுமே என்ன நான் ப்ராக்டிஸ் பண்ணேன்னா, எனக்கு ஒரு க்ளூ கிடைக்குது, ஒரு காரியத்துக்கு குறிச்சு கிடைக்குது அப்படின்னா, இன் என்டையர் மோஸ்ட் ஆஃப் மை டைம் ஐ கேன் கான்ஃபிடென்ட்லி சே மோர் தென் 90%, ரைட், எவ்ரிதிங் ஹஸ் பீன் ஷேர்ட் வித் ஆஷ்மி. ஓகே, அட்லீஸ்ட் லைக் லைஃப் பார்ட்னரா கூட இருக்கனால மேரிட் பர்சன், ஸோ ஐ எம் ஏபிள் டு ஷேர் வித் ஆஷ்மி. ஸோ அப்போ ஆஷ்மிக்கு புரியுதோ புரியலையோ இட் டசன்ட் மேட்டர் டு மீ. ஓகே, ஷீ கேன் டெல் டெஸ்டிமோனிஸ், ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஹவர்ஸ் ஐ ஹவ் ஸ்பெண்ட் டைம் வித் ஹர். இந்த மாதிரி ஒரு களத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னால ஓகே, இன்டென்ஷனல் டைம். பட் ஆனா எதுக்காக நான் அது பண்றேன்னு எனக்கு தெரியாது. பட் ஐ ரியலி வாண்ட் டு கெட் கிளாரிஃபிகேஷன் அபவுட் தீஸ் க்ளூஸ். என்னோட ஓன் அண்டர்ஸ்டாண்டிங்ல மட்டும் நான் போகணும்னு நினைக்க மாட்டேன். ஐ ஹேவ் சம்படி எல்சஸ். வசனமும் அதான் சொல்லுது. ஓகே, அநேக ஆலோசகர்களை வச்சுக்கொள்ளுங்கன்னு சொல்ற வசனமும் அதான் இருக்குது. ஒரு தீர்க்க தரிசனம் வந்தா கூட ஹேவ் 2 or 3 டு ஆக்சுவலி எடிஃபை அண்ட் கன்ஃபார்ம் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம எடுத்துட்டு போனோம்னா அது சுயமாய் மாறுகிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. பிசாஸ் வந்து அதை செய்ய முடியும். And I can say, like, even in right now, sometimes ministry leaders also make such mistakes. So personally, I want to be transparent in that perspective. So wife எல்லாமே தெரியும், and certain things I talk to pastor, certain things I talk to my friends. எல்லாத்துக்குமே வந்து I have certain people in my life to talk about it. அவங்களுடைய தாட்ஸ் என்ன எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் I do. Sometimes we may think, okay, அவங்க இதுக்கு ஆயத்தம் உள்ளவங்களா இருக்காங்களா, சரியான ஆலோசனை கொடுக்குறவங்களா இருக்கிறாங்களா, அதை நம்ம பார்க்க வேண்டியது அவசியம் இருக்கிறது தான். ஆனா ஆண்டவர் வந்து அப்படிப்பட்ட ஆட்களை வச்சிருப்பாங்க நம்ம வாழ்க்கையில. அதனால we talk about spiritual mentoringங்கிறது. ஓகே, வசனங்கள் தெரிந்து கொள்கிற மாத்திரம் இல்ல, அது அப்ளிகேஷன்ல எடுத்துட்டு வர்றதுக்கு அந்த அனுபவத்தின் பாதையில போன சீனியர் பீப்புள் நம்ம லைஃப்ல இருக்கும் பொழுது, and those people should encourage us. அதான் அடிக்கடி சொல்லுவேன், அவங்க வந்து நம்மள வந்து தட்டி கொடுக்குறவங்களா இருக்கணுமே தவிர நம்மளை குத்தி விடுறவங்களா இருக்கக்கூடாது, நம்மளை ஹர்ட் பண்றவங்களா இருக்கக்கூடாது. இல்ல ஒருவேளை அவங்க அறியாம ஹர்ட் பண்ணலாம். பிகாஸ் as leaders sometimes அவங்க புரிஞ்சு பேச முடியாது. அறியாம ஒருத்தங்களை ஹர்ட் பண்ணாங்கன்னா அப்போ யூ கேன் ஹேவ் தட் ப்ரிவிலேஜ் டு டாக் டு தம், தட் இப்படி நீங்க சொன்னீங்க நான் ஹர்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொல்லும் போது அவங்க கரெக்டா எடுத்துக்கிட்டாங்கன்னா then they are the right leaders in your life, right? நான் அந்த இதுக்கே வந்து லீடர்ஷிப்ல எது டூஸ் அண்ட் டோன்ட் சே and I have certain things and I personally want to follow it very sincerely. Okay, so that's a constantly I make sure that especially young people ஓட ஸ்பெண்ட் பண்ணும்போது சில நேரம் அவங்க ஆஃப் ட்ராக் போனா I may have to push them on certain things. இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவா சில காரியங்கள், சில புஷ் பண்ணி சில காரியங்கள் பேசுற மாதிரி சூழ்நிலைகள் வரும். I'll put us full stop on certain things. அப்போ ஃபுல் ஸ்டாப் பண்ணிட்டு அதை எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ண போறோம். the next thing I'll ask them is, நான் பண்ண இந்த மெத்தட் how did you take it? ஓகே, அது உங்களுக்கு ஹர்ட்ஃபுல்லா இருந்ததா, இல்லை are you able to take it in the right sense? ஏன்னா ஒவ்வொருத்தருடைய பர்சனாலிட்டி டிஃப்ரெண்ட். ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு விதமான போல்ட்னஸ் இருக்கும், ஒருத்தருக்குள்ள ஒரு விதமான ஷைனஸ் இருக்கும், டெண்டர் ஹார்ட்னஸ் இருக்கும். ஸோ அது நமக்கு தெரியாது, ரைட்? ஸோ when we go through certain situations, we will know something could have happened, so we want to make sure that has been addressed first before we move forward. ஸோ இந்த மாதிரி க்ளூஸ், இந்த காரியங்களை வச்சுதான் நம்மளுடைய பிரயாணம் வந்து இருக்கிறது. ஓகே, மூணாவது நீங்க பாத்தீங்கன்னா, ஓகே, இட்ஸ் a vehicle.
ஓகே, நான் எப்பவுமே வெஹிக்கிளோட இல்லஸ்ட்ரேஷன் நான் என்ன சொல்லுவேன்னா, வெஹிக்கிள் இஸ் சம்திங் தட் ஹெல்ப்ஸ் அஸ் டு மூவ் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு another பாயிண்ட். ஓகே, நம்ம கால்நடையா போகிற காரியத்தை, ஓகே, ஒரு வெஹிக்கிள் வெதர் இட் இஸ் அ சைக்கிள் ஆர் ஈவன் அ ராக்கெட், ரைட்? ஸோ இந்த ஸ்பீட் ஆக்சிலரேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல, கெப்பாசிட்டி பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க முடியும், ரைட்? அதை அச்சீவ் பண்ற காரியங்களை வச்சு நம்ம பார்க்க முடியும், ரைட்? யூ கேன் அப்ளை ஆன் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். அதோட கெப்பாசிட்டி என்ன, ஸ்பீட் என்ன, பர்பஸ் என்ன, ரைட்? இப்போ சில இடத்துல சைக்கிள் போற இடத்துல சைக்கிள் தான் போக முடியும், எல்லா இடத்துலயும் நம்ம ராக்கெட் விட்டுட்டு இருக்க முடியாது, ரைட்? நம்ம வீட்ல இருந்து பக்கத்து வீட்டுக்கு நம்ம போகணும்னா சைக்கிள்ல தான் நம்ம போக முடியும், ரைட்? அங்க கார் தேவையில்லை, ரைட்? அங்க ட்ரெயின் தேவையில்லை, அங்க ஏரோப்ளேன் தேவையில்லை, அங்க ட்ரக் தேவையில்லை, ரைட்? ஸோ these vehicles are designed for certain purpose. ஓகே, ஆனா அதே போல நம்முடைய வாழ்க்கையில சில வாகனங்களை வச்சிருப்பாங்க. அந்த வாகனத்தை நம்ம யூஸ் பண்ணாதான் நம்மளால வந்து ஆண்டோடைய சித்தத்தை நம்ம செய்ய முடியும். ஸோ the question is, do I really know what vehicle I have? ஓகே, என்னுடைய வாகனம் என்ன? ஆண்டவருடைய சித்தம் இதுவா இருக்கு, ஆனா அதுக்கேற்ற வாகனம் என்கிட்ட இருக்கா? ஓகே, அந்த வாகனம் என்னுடையதா இருக்கா? பிகாஸ் சம்டைம்ஸ் வி மே ரெண்ட் வெஹிக்கிள்ஸ் வித் அதர்ஸ், ரைட்? ஃப்ரெண்டோட சைக்கிள் நம்ம எடுத்துட்டு போகலாம், ரைட்? இல்ல ஃப்ரெண்டோட பைக்கை நம்ம எடுத்துட்டு போகலாம், ரைட்? அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் கான்டெக்ட்ல ஆண்டவர் நமக்கு கொடுக்கறதுனுடைய ஒரு விதமான வெஹிக்கிள்ஸ் நான் சொல்றேன், விச் மீன்ஸ் பேசிக்லி த பிளான்ஸ் அண்ட் திங்ஸ் தட் யூ ஹேவ், த ரிசோர்சஸ் தட் யூ ஹேவ், த நாலேஜ் தட் யூ ஹேவ், த எக்ஸ்பீரியன்ஸ் யூ ஹேவ், அது எல்லாமே தான் நான் சொல்ல வரேன். ஓகே, ஸோ அப்போ அந்த வெஹிக்கிள் நம்ம கையில இருக்காங்கிறத நம்ம பார்க்கணும், அது என்ன வெஹிக்கிள் பார்க்கணும். ஸோ ஓகே, எங்களுக்கு சைக்கிள் இருக்குது, பட் ஆனா நான் வந்து இந்தியால இருந்து நான் யூஎஸ்க்கு டிராவல் பண்ணணும், தட் இஸ் மை பர்பஸ் நான் நினைக்கிறேன். அப்போ எங்களுக்கு சைக்கிள் தான் இருக்கு. ஸோ தென் வாட் இஸ் ரெக்வயர்ட் இஸ் ஐ நீட் டு ப்ரிப்பேர் மை செல்ஃப். ஓகே, சைக்கிளை வச்சு நான் என்ன பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆம் ஐ டூயிங் தட்? பிகாஸ் திஸ் இஸ் வாட் காட் ஹஸ் கிவன் டு மீ அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். அதை நம்ம செஞ்சுட்டே இருக்கும் பொழுது parallelly you prepare towards so that you can become a pilot. Okay, first of all we become a pilot, right? Pilot இருந்து co-pilot or whatever that the pathway is there, so that you can drive airplane. Okay, first of all ஒரு ஏரோப்ளேனை டிரைவ் பண்ற கெப்பாசிட்டி வேணும். So which could be somebody else's thing, right? ஒரு மினிஸ்ட்ரி கான்டெக்ஸ்ட் எடுத்தீங்கன்னா it could be somebody else's ministry, but you are given an opportunity to drive from one point to another point, kind of an assignment, right? அதை நம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்ணும்பொழுது slowly you make money, which means like there are certain things you are going to be harvesting for yourself that God is keeping it for you. அது ஒரு பர்டிகுலர் டைம் வரும் பொழுது you are going to use the treasure that you have within you to purchase an aeroplane. ஓகே, அப்போ அப்படிப்பட்ட ஒரு இது போகுது. இட்ஸ் ஆல் ப்ராசஸ், டைம் எல்லாமே இதுல இருக்குது. இப்ப சில நேரத்துல என்ன ஆகுது அப்படின்னா, இந்த வாகனம் நம்ம கிட்ட இருந்தாலும் அந்த வாகனத்துல ஏதாவது ரிப்பேர் இருக்கா? தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஒரு ரிப்பேரான வாகனத்தை வச்சே ஓட்டிட்டே இருக்க முடியாது. ஒரு பழைய ரிக்ஷா வச்சுட்டே நம்மளால எவ்வளவு ஓட்ட முடியும், ரைட்? இட் ஹேஸ் டு கோ ஃபார் சம் சார்ட் ஆஃப் ரெனோவேஷன். அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஷெட் இருக்கு, அந்த ஷெட்ல ஒரு ரெஸ்டிங் டைம் இருக்கு, ரைட்? நான் கான்ஸ்டன்டா நான் பண்ற ஒரு காரியம் எனக்கு தட் ஐ வில் க்ளோஸ் டுடே என்ன அப்படின்னா, எவ்ரி இயர் ஐ ட்ரை டு ட்ரெயின் மை செல்ஃப் அவுட். ஓகே, ஒரு வெஹிக்கிள் யூஸ் பண்றோம், வெஹிக்கிள நம்ம ஆயில் யூஸ் பண்றோம், ரைட்? அந்த ஆயில் அப்பப்போ ஆயில் கிளீன் பண்றதுக்கு ஒரு டைம் இருக்கு, எவ்ரி 3 months 6 months வாட் எவர், டிபெண்ட்ஸ் ஆன் த வெஹிக்கிள், right? Likewise, at least once in a year around this time I want to drain myself out, I want to empty myself out, so that I can get some fresh oil from Lord. ஓகே, இருக்கிற காரியத்தை அப்படியே ட்ரெயின் பண்ணிட்டேன்னா நிறைய இதுக்குள்ள போயிருக்குது, ரைட்? ஸோ அதுல வந்து ஒரு விதமான யூசேஜ் இருக்குது, அந்த ஆயிலுடைய குவாலிட்டி ஹஸ் சேஞ்ச். So I want to completely drain myself out, completely make myself empty, and then prepare for the new year. I go and take part in some prayers and wait for something from God, and God speaks to me in a different way. And பேசுகிற சில காரியங்களை எடுத்துட்டு தான் நான் போவேன். என்னுடைய டேங்கை நான் ரீஃபில் பண்ணாம ஜனவரி ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய இருதயத்தின் வாஞ்சையே. Okay, from 2013 I was kind of trying to take this effort. Okay, but ஆனா இப்படிப்பட்ட காரியங்களை நோக்கி போகுதான்னு தெரியாது. பட் எவ்ரி இயர் எண்ட் வரும் பொழுது I will take such things. 2013 or 14 எல்லாம் எங்க சர்ச்சில் வரும்பொழுது I said I'm still empty in the New Year serviceல. ஓகே, ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலையில் இருந்திருக்கிறேன். 15 16 17 கண்டினியூஸ்ல வந்து I was not able to take it forward. என்னுடைய டேங்க் என்னால ஃபில் பண்ண முடியாம இருந்திருக்கு. பட் 18 எண்ட் முடிச்சு 19 போகும்போது I knew my tank is full. I was able to practice certain things. சர்ச் யூத் மத்தியில நான் பண்ண ஆரம்பிச்சேன். And then 2020 it is now global. Okay, so it is important that we live life like something like this. ரிப்பேர் இருக்கும்போது ரிப்பேர் வந்து ஃபிக்ஸ் பண்றோம். இட் மே டேக் ஃபியூ டேஸ், வீக்ஸ், மந்த்ஸ், இயர்ஸ், டசன்ட் மேட்டர். அந்த ரிப்பேரை ஃபிக்ஸ் பண்ணாம திரும்ப அந்த பழைய வண்டி வச்சு ஓட்டிட்டே இருந்தா இட்ஸ் ரியல் டேஞ்சர். ஓகே, we have gone through that. It's not a easy job. ஏன்னா ரிப்பேரோட தான் எங்களுடைய வண்டி ஓடிட்டே இருந்தது. பட் த குட் திங் என்னன்னா, we are under the shoulders or under the wings of a ministry, ரைட்? எங்களுடைய பாஸ்டருடைய ஷோல்டர்ஸ்ல நாங்க இருந்தோம்.
பாஸ்டர் வச்சிருக்க அந்த மினிஸ்ட்ரி அந்த அம்பர்லா கீழால இருந்தோம். ஸோ இட் வாஸ் ஈஸி. ஏன்னா எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே, தே கோயிங் த்ரூ சம் ஸ்ட்ரகிள், ப்ராப்ளம்ஸ் இருக்குது. தே கேவ் தட் ஸ்பேஸ். எல்லா சூழ்நிலையிலும் அது நமக்கு கிடைக்கும். இட்ஸ் வெரி ரிஸ்கி திங் டு டூ. ஓகே, எஸ்பெஷலி ஃப்ரம் லீடர்ஷிப் பெர்ஸ்பெக்டிவ். ஓகே, இப்போ அடுத்து வந்து நமக்கு வந்து லைசன்ஸ் இருக்கணும். ரைட், லைசன்ஸ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ இது எல்லாமே இருக்குது. ஓகே, ஒரு பைலட்டா எல்லாமே இருந்தாலும் லைசன்ஸ் கம்ஸ் ஃப்ரம் காட். ஓகே, ஆண்டர் கொடுக்காத லைசன்ஸ்ல வச்சு நம்ம ஓட்டுறது இஸ் நாட் குட் ஃபார் அஸ் அட் ஆல். சும்மா டெம்பரரியா ஒரு லைசன்ஸ் வச்சு ஏதோ பண்ணலாம். ரைட், இப்போ பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல கார் ஓட்டுற சினாரியோ ஈவன் குளோபலி இட் எக்ஸிஸ்ட் நான் நினைக்கிறேன். ரைட், ஒருத்தருக்கு வந்து கார் ஓட்டுறதுக்கு லைசன்ஸே இல்லைனாலும் ஃப்ரெண்டோட கார் நான் அவனை சொல்லி தரேன்டா அப்படி சொல்லி கூட்டிட்டு போய் கொடுப்பாங்க, நம்ம ஓட்டலாம். Right, so you know how to drive, you know, you're using it for the right purpose and things like that, but you don't have the license. Right, that is also very much important. So license it is not coming from man, it comes from God, but it conforms through man also. ஓகே, ஆண்டவரிடத்திலேருந்து தான் வருது, ஆனா மனுஷன் மூலமாக அது கன்ஃபார்ம் ஆகுறது. அதான் நீங்க வந்து சாமுவேலோடைய லைஃப் மூலமா நீங்க பார்க்க முடியும். டேவிடோட செலெக்ஷனா இருக்கலாம், இல்ல சாலோட செலெக்ஷனா இருக்கலாம். இட் கம்ஸ் ஃப்ரம் காட் பட் த்ரூ மேன். ஈவன் சாலோடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னா, லைக் யூ நோ, ஹி ஹேட் an encounter with God, but then he had to meet up with Anania. ஓகே, அனனியாஸோட அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ண பிறகுதான் வந்து he was able to take it forward. ஓகே, அந்த ஆண்டு சொல்றாங்க கொர்நேலியோட வாழ்க்கையில நீங்க பாருங்க, சேம் திங் ஹேப்பன்ஸ். ஓகே, ஈவன் பீட்டர், ஜான் இவங்க லைஃப்லயும் அதேதான். பிகாஸ் God was, I mean, Jesus was fully man and fully God. So in a context, லைக் யூ நோ, ஒரே ஆள் வழியா நடந்திருந்தாலும் ஜீசஸ் ரெப்ரசன்டேஷன்ல வர்றதுனால காட்ஸ் லைசன்ஸும் அங்க இருக்குது, மேன் மூலமா அது கன்ஃபார்ம் ஆகிறதும் அது இருக்குது. ஓகே, பிகாஸ் தே ஃபாலோட் கிரைஸ்ட். கிரைஸ்ட் மூலமா அவங்க வந்து ஆர்டைன் ஆகிறத நம்ம பாக்குறோம் அட் த ஹில். ஓகே, ஆண்டவர் வந்து உங்களை ஜாதிகளுக்கு சுவிசேஷங்களை அனுப்புறேன்னு சொல்லி கர்த்தர் பேசுகிறத நம்ம பாக்குறோம். ஸோ தட்ஸ் அப்ரூவல் ஃப்ரம் ஜீசஸ் கிரைஸ்ட். ஓகே, பீயிங் காட் அண்ட் பீயிங் மேன். அதே மாதிரி தான் இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க சில காரியங்கள்ல, when people are getting activated, like ஆண்டவர் என்னை அழைச்சார்ந்து அதனால நான் போறேங்கிற காட்டிலும் இல்ல, ஒரு விதமான ஒரு மாடல் இருக்குது. இட்ஸ் a biblical model and it's God design model. Okay, so these are some 3 things which is very much important for us to prepare for a season. Okay, but how do we put this into action? Okay, the 3 points I have from a scripture perspective. Okay, 1 Corinthians 15:31. ரைட், சோ இதுல வந்து பவுல் பேசும்போது சொல்றாரு, ஐ டை டெய்லிங்கிறார். ஆண்டவருடைய காரியத்துக்காக, ஆண்டவரோடு கூட அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்குள்ளால இருக்கணுங்கிறதுக்காக நான் தினமும் வந்து கர்த்தருடைய சமூகத்துல என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படிங்கிறார். அண்ட் ஐ போஸ்டிங் அபவுட் இட் அப்படிங்கிறார். ரைட், ஸோ தட் இஸ் அ லைஃப் யூ ஷுட் பி லிவிங். ஓகே, ஸோ பாலோடைய காரியம் ஏன் பைபிள் அவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னா, ஹிஸ் லைஃப் இஸ் மோர் டிரான்ஸ்பரண்ட் இன் நேச்சர். Okay, so he talked about his strength, he talked about his weakness, he talked about his passion, he talked about his dependence on God, our level of humility, ellame vandu it's all very transparent in nature. Okay, that is why that has been recorded in Bible, one of the reasons I believe. Right, so இந்த நாட்களில நம்மளுடைய வாழ்க்கை அதற்கு ஏற்ற விதத்துல நம்ம போகணும். அனுதினமும் கர்த்தருடைய சமூகத்துல நம்ம அர்ப்பணிக்கணும். நமக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கறத நினைச்சிட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை அதோட முடிஞ்சு போச்சு. இல்ல எனக்கு இந்த காரியம் தெரியுமே அப்படின்னு நினைச்சிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. ஈவன் இட் இஸ் a very simple scripture, ரைட், ஒரு சின்ன ஒரு காரியமா இருந்தா கூட, ஒரு சின்ன ஒரு காரியத்தை நம்ம செய்ய போறோம்னா கூட, நம்ம எப்பவுமே வந்து ஆண்டவருடைய சமூகத்துல அப்படி தாழ்த்தி இருக்கும் பொழுது அது ரொம்ப ஆச்சரியமா நம்மள நடத்த முடியும். I don't know about you, but எனக்கு வந்து it's a new experience. எனக்குள்ள அது இல்ல. Many times, certain times, like especially like spiritual encounters or things like that, when I hear, okay, I feel like எனக்கு இந்த மாதிரி அனுபவம் இருக்கு. So it's all about hearing different experiences from people. But Anna, it's a sacred thing, because God from heaven have touched a person, okay, which is not normal and which is not common to everybody else. And the common denominator mathematically பாத்தீங்கன்னா very very small. ஓகே, யார் யாருக்கு அப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஒருத்தருடைய வாழ்க்கையில ரட்சிப்பு வருகிற விஷயமும் அதே மாதிரி தான். when you think about the percentage of people getting saved, அப்போ ஒவ்வொருத்தருடைய ஒரு ரட்சிப்பின் சாட்சியை கேட்கும் பொழுது, ஒவ்வொருத்தருடைய ஆவிக்குரிய அனுபவங்களை கேட்கும் பொழுது, we need to consider that this is sacred, right? And then அந்த sacrednessல sometimes என்ன சொல்றது, லைக் எனிமியோட சில காரியங்கள் இருக்க முடியும், எஸ்பெஷலி when I talk about the spiritual encounters. ஸோ அப்போ அதை கரெக்டா அவனுடைய சமூகத்தில் நம்ம கொண்டு போகிற பழக்கம் இருக்கணும். அப்பனா அதுக்கு ஒரே திங் என்னன்னா, எனக்கு இந்த அனுபவம் இருக்கு, எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறத வச்சுட்டு என்னால போக முடியாது. have to put everything aside, make myself empty, have an open mind and then talk to people.
அப்படிதான் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ண விரும்புறேன். தென் ஐ மெடிடேட் ஆன் இட். ஐ ஆஸ்க் காட் டு கிவ் மீ சர்டன் வேர்ட்ஸ். அண்ட் அந்த நேரத்துல என்ன வேர்ட்ஸ் குடுக்குறாங்களோ அதுல நான் என்ன புரிஞ்சுக்கிறேனோ தட்ஸ் ஹவ் ஐ ஷேர் அபவுட் சச் எக்ஸ்பீரியன்சஸ். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் சொல்றேன், நம்ம அனுதினமும் ஆண்டவருக்கென்று சொல்லி சிலுவையை சுமக்கிற ஒரு அனுபவம், அனுதினமும் முழுசும் ஆண்டவருடைய சமூகத்துல அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு அனுபவம் நமக்குள்ளால இருக்கணும். ஓகே, தட் இஸ் அ ஸ்லோ திங் தட் ஹேப்பன்ஸ் டு அஸ். அண்ட் ஐ எம் ஆல்சோ இன் த சேம் பாத் லைக் யூ. அதான் நான் லாஸ்ட் செஷன் நான் சொல்லும் பொழுது வி அப்ளை திஸ் ஃபார்முலா, ரைட்? ஏ ஈக்குவல் டு ஏ பிளஸ் ஏ பிளஸ் ஏன்னு சொல்லி லெவல் 2 குறித்து நான் பேசினேன். ஓகே, அப்போ அந்த ஏ ஈக்குவல் டு ஏ பிளஸ் ஏன்னு சொல்லும்போது சொன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு, ரைட்? தட்ஸ் நோ கிரேட்டர் than சிம்பிள் இல்ல வேற டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் ஆபரேட்டர் நாங்க யூஸ் பண்ணல. இட்ஸ் ஈக்குவல் திங் பிகாஸ் இட் டசன்ட் மேட்டர் வேர் யூ ஆர். ஓகே, வி வாண்ட் டு see you the way God sees you. அப்படி பண்ணணும்னா நம்ம எல்லாம் ஒரே லெவல்ல தான் இருக்கிறோங்கிற அந்த மைண்ட் செட்ல லைஃப் இருக்கணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நாங்க இருக்கிறோம், ரைட் ஹேண்ட் சைடு யூ ஆர். பட் டு பி ஏபிள் டு லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் உங்க லைஃப் காரியங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐ வாண்ட் டு ஹேவ் அ கிளீன் ஸ்லேட். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி லெவல் 2 வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த கிளீன் ஸ்லேட் ப்ராசஸ்க்குள்ள வரும் பொழுது it's going to benefit you, it's going to benefit us, and then overall you'll see there's a broader impact in 3 years time, in 5 years time, whatever lifetime we can actually apply on. Okay, then level 2 second thing அதல பார்க்கிறோம் Philippians 3:5ல வந்து எனக்கு லாபமா இருக்கிற எல்லாம் வந்து ஆண்டவருடைய சமூகத்துல நஷ்டமாக அர்ப்பணிக்கிற ஒரு அனுபவம். ஸோ இது வந்து நிறைய கான்டெக்ட்ல நம்ம போட முடியும். ஓகே, நான் பர்சனலா ரைட் நவ் ஐ எம் praying on this. I'm saying God, you have given me everything, which means like இன்னைக்கு பர்சனல் லைஃபா இருக்கலாம், ஃபேமிலி லைஃபா இருக்கலாம், and then like மினிஸ்ட்ரி காரியங்களா இருக்கலாம், மினிஸ்ட்ரியில இருக்கிற சில சக்சஸா இருக்கலாம், அது எனக்கு நல்ல ஒரு சாட்சியை கொடுக்கிற விஷயமா இருக்கலாம். ஓகே, இது எல்லாத்தையுமே வந்து நஷ்டம்ங்கிறதுக்காக நான் ஒதுக்கி வைக்கல, நான் கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறேன். பிகாஸ் இந்த கெயின்லயே என்னுடைய வாழ்க்கையை ஓடணும் நான் விரும்பல. Okay, I really want to reset my life every year at least. Okay, complete reset குள்ள போயிட்டு then I want to see what is that I have done right, what is that I could have done better, where I have messed up, where I have lost opportunities, where God gave me some good opportunities. அதெல்லாத்தையும் நான் வந்து ப்ராப்பரா அசஸ் பண்ணிட்டு கர்த்தருடைய சமூகத்துல கொண்டு வந்துட்டு அதை குறிச்சு ஆண்டவர் ஃபியூச்சர்ல என்ன பேசுறாங்க. ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம லாஸ்ட் நினைக்கிறத ஆண்டவர் கெயினா மாத்துவாங்க, ரைட்? ஸோ அப்படி ஒரு ரீசெட் பண்ற ஒரு விஷயத்துல நம்ம வந்து என்னைக்குமே இருக்கணும். ஆனா பொதுவா ஒரு பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்கவங்களுக்கு we say like worldly things and things like that. பட் ஆனா I'm speaking based on where I am right now in 2020. சரியா? And it is not only for 2020. I'm actually practicing this on a yearly basis. Like I said, I started off from 2013 and I couldn't actually carry forward. I couldn't even do anything about it. But 2018 நான் பார்க்கிறேன் God is helping me to live a life something like that. ரைட்? கடைசியா பார்க்கிறோம் மோசேயுடைய வாழ்க்கையிலேருந்து பார்க்கும் பொழுது மோசஸ் even though he had everything, right, he refused to be called the son of Pharaoh's daughter, right? ஸோ அப்போ வந்து நமக்கு கிடைக்கப்படுகிற ஒரு விதமான கணம், ரைட், a kind of honor, kind of respect, kind of position, whatever it is, right? ஒரு விதமான ஒரு கணத்தையும் மகிமையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கும் பொழுது அது நம்மளுடைய சிந்தனைக்கு உள்ள கொடுக்காம இருக்கிற ஒரு அனுபவம். Okay, it exists only on the outside. People may be talking about us, people may be sharing things about us. இதெல்லாம் நடந்தாலும் ஓகே, நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா we are not taking this as a credit. அது ஒரு பொசிஷனா நமக்குள்ள நம்ம நினைக்கிறதே இல்லை. ஓகே, நம்ம அப்படிப்பட்ட ஒரு இதுக்குள்ள வந்துட்டோம்னா தாழ்மைங்கிறது நம்முடைய வாழ்க்கையில இருக்குன்னு நம்ம யார்ட்டுமே சொல்லவே இல்லை. People will automatically acknowledge it. ஓகே, ஸோ என்னுடைய பேரண்ட்ஸோடைய ஒரு காரியத்தை ஒரு சின்ன ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி then I'll probably go towards closing. ஓகே, ஸோ என்ன அப்படின்னா லைக் ஸோ மம்மியும் அப்பாவும் வந்து லைக் தே டிட் லாட் ஆஃப் திங்ஸ் ஃபார் ஸ்கூல். பட் ஆனால் எங்களுக்கு வந்து மினிஸ்ட்ரி அனுபவம் கிடையாது. பட் தே ஹேட் கனெக்ஷன்ஸ் வித் லாட் ஆஃப் பாஸ்டர்ஸ். ஓகே, லாங் ஸ்டோரி ஷார்ட், மம்மியோடைய மரணம் வந்தப்போ there was a particular pastor, அவங்க வந்து அந்த வரல. But they had a close relationship with us. So weeks later or months later he came and visited. அப்பா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா கேள்வியெல்லாம் கேட்டுருவாங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து என்ன வச்சு பேசிட்டே இருக்கும்போது அப்பா அதை கேட்டிருக்கிறாங்க, இப்படி நீங்க வந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லும்போது he gave an excuse. அவங்களுக்கு வந்து சம் ப்ராப்ளம் இருந்தது, சம் வெஹிக்கிள் இல்லையோ சம்திங் he said. அப்பா வந்து அதையும் லைக் கவுண்டர் பண்ண உடனே he said like are you our church பிலீவர்னு சொல்லி கேட்டுட்டாங்க. ஏன்னா நாங்க அவங்க சர்ச்சுக்கு போறதுல they come to us, ப்ரே பண்ணுவாங்க, பிளஸ் பண்ணுவாங்க, we support them in their ministry financially, அப்படிதான் இருந்ததே தவிர we are not part of their church congregation. அப்ப அதை கேட்கும்போது அப்பாவுக்கு பெரிய துக்கம் as a husband.
okay, based on what happened in that relationship so long, mummy உயிரோட இருந்த நாட்கள்ல. Okay, and then when he shared it with me, I was also upset ன்னு சொல்றோட அது எனக்குள்ள ஒரு deep pain கொடுத்தது, because at this point of time I am a pastor, sorry, I was not a pastor, மினிஸ்ட்ரியில இருக்கிறேன், ஊழியத்துக்குன்னு சொல்லி ஒப்பு கொடுத்த ஒரு வாழ்க்கை. அப்படி இருக்கும்போது ஊழியக்காரங்க என்னடா இப்படிலாம் பேசுறாங்க அப்படிங்கறது எனக்கே புரிஞ்சுக்க முடியல. பட் ஐ நோ தம், அவங்களுடைய பர்சனல் வாக் வித் காட், the level of faith they had, எல்லாமே நான் பார்க்கிறேன். பாசிட்டிவ் எவ்வளவு இருந்தாலும் உள்ளுக்குள்ளால எப்படி டக்குன்னு அந்த ஒரு இடத்துல அந்த வார்த்தை பேசுற மாதிரி இருந்தாங்கன்னு சொல்லி நான் நினைச்சிருக்கிறேன். பட் the way God blessed me was so deep அந்த காரியத்துல. few years later அதே பாஸ்டர் நியூ ஜெர்சிக்கு சர்ச்சுக்கு வந்தாங்க. எப்படி வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர் நான் போய் உட்கார்ந்துருக்கிறேன். பார்க்குற அந்த பாஸ்டர் உட்கார்ந்துருக்காங்க அங்கே ஃப்ரண்ட்ல ஸ்டேஜ்ல. அப்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஆண்டவரே எப்படி நீங்க கொண்டு வந்தீங்கன்னு பார்த்தா, அவங்களுடைய சன் இங்க இருக்கிறாங்க. ஸோ அதனால சன்னை பார்க்க வந்தப்போ பாஸ்டர் கனெக்ட் ஆகி பாஸ்டர் இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அன்னைக்கு எங்களுக்கு ஆராதனை நடத்தி செர்மன் கொடுத்தாங்க. ஸோ ஃபாஸ்டிங் பீரியட் முடிச்ச உடனே நான் அவங்கள்ட்ட போய் பேசினேன் பாஸ்டர் கிட்ட. அப்போ பாஸ்டர் என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன். அவங்களுக்கு என்ன ஞாபகம் இல்லை. ஏன்னா பிகாஸ் நான் ஸ்கூல்ல இருக்கும்போது அவங்க என்னை பார்த்துருக்காங்க. ஸோ மோர் தென் 15 இயர்ஸ் எஸ் நாட் சீன் மீ. அப்போ நான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அப்படி ஸ்கூல் அப்பா அம்மா பேர்ல ஓ நீ அவங்க சன்னா, ஓகே நவ் ஐ கேன் ரெகக்னைஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, யுவர் பேரண்ட்ஸ் ஆர் செயின்ட்ஸ் அப்படின்னு சொன்னார். த சேம் பர்சன் எங்க அப்பா கிட்ட அப்படி பேசினவர். அதுக்கப்புறம் எங்க அப்பாவை பார்த்து பேசியிருப்பாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் ஆனா எங்க அப்பா அம்மாவை குறிச்சு சொன்ன விஷயம் என்னன்னா, உங்க அப்பா அம்மா வந்து ஒரு செயின்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னை பிளஸ் பண்ணார். ரைட் நோ ஹி இஸ் நோ மோர், பட் திஸ் டெஸ்டிமனி வில் ரெசனேட் இன் மை லைஃப். ஏன்னா ஒரு ஹர்ட், ஒரு விதமான இது போகும்பொழுது அந்த இடத்துல ஹோலி ஸ்பிரிட் வாஸ் புஷிங் மீ, கோ அண்ட் ஹேவ் அ கான்வர்சேஷன். என்னால போகவே முடியல. ரைட், இப்படி பேசிட்டாங்களே, நான் எப்படி அவங்கள முகத்துல நான் பாக்குறது அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டே இருக்கிறேன். பட் ஐ வாஸ் வெரி வீக் இன் தோஸ் டேஸ், நாட் லைக் திஸ். இப்ப இருக்கிற அளவுக்கு தைரியம் எனக்கு கிடையாது. சோ வீக் இன் மை ஸ்பிரிட், சோ வீக் இன் மை ஃபிளஷ் அண்ட் எவ்ரிதிங். ஓகே, அப்படி இருந்த ஒரு சிச்சுவேஷன்ல ஆவியானவர் ஏதோ சொல்றாரு, கேன் ஐ ட்ரை சம்திங் அவுட் அப்படின்னு சொல்லி நான் போகும் பொழுது த டெஸ்டிமனி வாஸ் சோ டீப். ஓகே, சோ அப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டு செய்ய முடியும். அந்த அளவுக்கு நம்ம எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு, எப்படி மோசே வந்து ஜனங்களுக்காக வெளியே வந்தாரோ அதே மாதிரி அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து, இட் குட் பி 10 people in your life. Okay, it could be 100 people, it could be 1,000 people, it doesn't matter. As long you have something about these people who are perishing, it could be in your own family. And many times, even in our family, we have still challenges. Every day we have certain challenges. That's what I said. It's not that everything is perfect. Okay, in our extended family, still people has to be reached in the right way. பட் தே கோ டு சர்ச் எல்லாமே இருந்தாலும் ஆண்டவர் விரும்புகிற வகையில் அவங்களுடைய வாழ்க்கையில சத்தியத்தை சரி அவங்க இன்னும் புரிஞ்சு கொள்ளலை, ப்ராக்டிக்கலா அவங்களால வாழ முடியல. ஆனா ஒவ்வொரு டைம் நல்லா ஜெபிக்கிறாங்க, எல்லாமே இருக்குது. ரைட், பட் ஸ்டில் டு an extent செல்ஃப் சென்டர்ட் லைஃப் இஸ் தேர். ஓகே, ஸோ இது வந்து நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். ஓகே, ஐ ஸ்டில் ஹேவ் லாட் ஆஃப் திங்ஸ். ஓகே, இந்த காரியங்களை வந்து நான் ஸ்கிப் பண்றேன் பிகாஸ் இட் இஸ் பீன் ஆல்ரெடி ஸ்போக்கன். த ஸ்லைட்ஸ் எல்லாமே வந்து ஸ்போக்கன் ஆன் த ப்ரீவியஸ் பேட்ச். ஓகே, ஸோ தேர்ஸ்டேல இருந்து ஐ திங்க் யூ கேன் ஆல் கோ த்ரூ திஸ். இந்த காரியம் ஐ திங்க் ஐ மைட் ஹவ் ஷேர்ட். ஓகே, பட் ஐ சின்ஸ் நீங்க ஆன்லைன்ல இருக்கிறனால ஐ குவிக்லி ஷேர் அண்ட் க்ளோஸ். Okay, so whatever I'm sharing right now, I call this as a Holy Spirit interruption. Okay, because I had a schedule in place, I was preparing towards that schedule, and now last 3 weeks away, I was kind of feeling that something is kind of not allowing me to do things. Apna prayer பண்ணிட்டே இருக்கும் பொழுது I felt like, this interruption is needed, so I just changed the course of it a little bit. Okay, so upon the December season நாங்க எப்படி யூஸ் பண்ண நினைச்சிருக்கிறோம்னா, we are going to follow up with everyone. Okay, because there are a small group of people who are consistent, but there are another small group of people who are not consistent. So we need to hear from them what is that they are going through. So listen their stories and things like that, because I'm a person, rooted and grounded for 100% harvest. It may not be on a given season, but at some seasons of my life, I want to see 100% harvest. ரெண்டாவது வந்து பார்க்கும் பொழுது அசைன்மெண்ட் கேட்சப். ஓகே, சம் ஆஃப் யூ ஹேவ் சென்ட் அஸ் அசைன்மெண்ட்ஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட். வி வாண்ட் டு ஸ்பெண்ட் டைம் வித் யூ ஆல். அண்ட் ஐ திங்க் நீங்க வாட்ஸ்அப்ல பார்த்துருப்பீங்க, கிஃப்ட்ஸ் ஹவ் கம். ஸோ ஸ்லோலி அன்பேக் இட், அண்ட் ஸ்டில் சம் பேக்கேஜஸ் இன்னும் வரணும். ஸோ 3 more packages has to come. ஸோ ஒன்ஸ் அது எல்லாமே டெலிவர் ஆன பிறகு then we'll collect your addresses. But at the same time, December time யூஸ் பண்ணி we'll talk to you all individually. Okay, and then we will release Holy Spirit part 3 and part 4 at the end of the year or beginning of next year. Okay, so a few new year preparations are going on. So idhula vandu na pandra kaariyam enna, I'll be sharing some videos also. Okay, so Jesus in China actually or documentary irukku, I'll be sharing that, and there'll be few other videos whatever I get inspired I'll be sharing. Okay, and I'll also I'll be
allowing you to share. Okay, நான் வந்து பொதுவா I have a guideline. I don't want other teachings to be here because ஏன்னா இது வந்து ஒரு focused teaching இருக்கு. So that diverge பண்ண வேண்டாங்கிறதுக்காக I have not allowed it. But you can use this season if you want to share something from your pastors or your life, whatever, feel free to share until New Year. So that's open for you all. Okay, and like I said, for me it is a season of reset. I'm just emptying myself. I've gone to a few conferences last couple of years, so I'll be going to the same conference this year also. Next Saturday, Sunday, I'm going to that. So keep me in your prayers. And we're doing 2 more videos. Okay, that's not part of the curriculum, but in the Holy Spirit interpretation வந்திருக்கிறதுனால I felt like doing it. So that's a testimony of Jesus அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கையில் உள்ள சாட்சி காரியங்களை நான் வந்து நானும் அஷ்மி ஒரு வீடியோ பண்ணலான்னு இருக்கிறோம். And I have been posting about tithe and beyond. Okay, it's a teaching that Holy Spirit inspired inside of me while I was in church last Sunday. So சும்மா நான் சில போஸ்ட் நான் குரூப்ல போட்டிருக்கிறேன். But I'm going to do a teaching on it so that it help you all to prepare for the new year. Okay, நியூ இயர்க்குள்ள ஒரு விதமான ஒரு ப்ரிப்பரேஷனோட நீங்க போக முடியும். And for those who are really thirsty, right, if you are really thirsty for God, you will see in the next ஒரு few years குள்ளால உங்க லைஃப் transform ஆற level you cannot even comprehend. Okay, and that's when you'll be able to appreciate this time. The beginning la நீங்க கொடுக்கிற சின்ன time, sometimes you may not be consistent at all. That is fine with this, but stay connected, at least from a relationship perspective. Okay, if you are staying connected with the relationship perspective but personal reasons naala course la வந்து challenges இருந்தனா, that's fine. We'll try to help you in such cases, but it's all recorded. So anytime a person comes, you know, we can share these things. Okay, இதெல்லாமே வந்து it is a one time effort that I'm doing. Okay, so slowly it will grow in your life and you will be used by God. So அது குறித்து ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை கர்த்தர் கொடுத்திருக்கிறாங்க. And I'm so thankful to God. So Christmas is coming. So I wish you all, good Christmas season. Okay, I think we probably have another இந்த மாதிரி ஒரு மீட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். So அதுக்கு பிறகு, we'll probably meet in the new year. Okay, so continue to prepare, keep in prayers. எங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. We are also praying for you all. We started off with intercessory prayer cell. And last night the kick off பண்ணோம். So we have a group of people, like, friends and families are there to pray for each of you. Okay, so God bless you. Okay, so I'll close in prayer. If there are any questions, any thoughts, group la போடுங்க, இல்லனா தனியா அனுப்புங்க. We'll keep in touch with you. Okay, so let's pray. நல்ல பிதாவே, ஆண்டவரே அப்பா, அந்த நல்ல வேளைக்காய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். வருஷத்தை நன்மையினால முடிசூட்டுகிற தேவன், ஆண்டவரே அப்பா, அந்த நாளில கூட அப்பா உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து, ஆண்டவரே அப்பா உம்முடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கும்படியாக கர்த்தர் பாராட்டின எல்லா கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வேளையில அப்பா எங்களை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அப்பா, நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக உமக்கு நன்றி. கொடுத்த ஜீவனுக்காக, சுகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம், பலத்திற்காக நன்றி செலுத்துகிறோம், கொடுத்திருக்கிற நல்ல வாழ்க்கைக்காக, நல்ல குடும்பத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வானமும் பூமி ஒளிந்து போனாலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை ஒளிந்து போகாது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த வேளையில எங்களுடைய வாழ்க்கை உம்முடைய வார்த்தையின் மேல் கட்டப்படும்படியாக எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ ஒருவேளை அப்போ எங்களை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகள் அப்போ எங்களுக்கு விரோதமாய் காணப்பட்டாலும், ஆண்டவர் எங்களுக்கு ஆண்டவரே அப்பா உதவியாக இல்லைனாலும், ஆண்ட எல்லாவற்றின் மேலும் ஆண்டவரை நீங்க ஆளுகை செய்கிறீங்க சுவாமி. எல்லாவற்றின் மேலும் கர்த்தர் ஆண்டவரே நீர் மனதுருக்கமுடைய தேவனாய் இருக்கிறீங்கப்பா. எங்களுடைய விண்ணப்பங்கள் ஆண்டவரே, எங்களுடைய தேவைகள், எங்களுடைய பாரங்கள், எங்களுடைய வேதனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி. எங்களுடைய காயங்களை நீர் சுமந்திருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே அப்பா, நீர் எங்களுக்காக ஆண்டவரே அப்பா நீங்க பாடு அனுபவித்திருக்கிறீங்க. யூ நோ அவர் பெயின், ஓ காட் ஜீசஸ். ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே பயங்களை கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி. எல்லாவற்றையும் உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எதிர்காலத்தை குறித்திருக்கிற பயம், ஆண்டவரே வாழ்க்கை குறித்திருக்கிற பயம், ஆண்டவரே அப்பா எல்லாவற்றையும் உடைய கரத்துல நான் ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவர், இந்த காலத்துல கர்த்தர் ஆண்டவரே அப்பா நீர் மழையை வர்ஷிக்க பண்ண போதுமான தேவன் அப்பா. அறுவடைக்காக நீர் ஆட்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற தேவன் சுவாமி. ஈவன் தோ அப்ப நாங்க ஆண்டவரே அப்பா நாங்க ஸ்லோ ஆனாலும், நாங்க ஆண்டவரே ஐடிலா இருந்தாலும், heaven never stops working, oh God. ஆண்டவரே அப்பா உம்முடைய ராஜ்யம் ஒருபோதும் ஆண்டவரே அது தூங்குகிறது இல்லை, உறங்காத ஒரு ராஜ்யம்.
எப்பொழுதும் ஆக்டிவா வைப்ரண்டா இருக்கிற ஒரு ராஜ்யம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்துல எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த நல்ல ஒரு வாழ்க்கைக்காக, நல்ல ஒரு ஸ்பேஸுக்காக, நல்ல ஒரு ஆண்டவரே அப்பா சூழ்நிலைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகத்துல இருள் காணப்பட்டாலும் ஆண்டவர் இருளை மேற்கொண்ட கிறிஸ்துவானவர் எங்களுக்குள்ள வாசமாய் இருக்கிறதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய வெளிச்சம் எங்களுக்குள்ள இருந்து பிரகாசிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். குறிப்பாக ஆண்டவரே அப்பா, அந்த மீட்டிங் வந்த ஒவ்வொருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. கெட்சியாக்காக, ஆண்டனி பிரதற்காக, மஞ்சுநாத்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. கர்த்தர் ஆசீர்வதிங்க. வர முடியாத ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. உம்முடைய நாமத்தின் மகத்துவத்தை கர்த்தர் விளங்க பண்ணும்படியாக நான் ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 Praise the Lord. Okay. Thank you everyone. See you next week. Praise Thank Lord, you, brother. Pastor. Bye. Bye bye.